தமிழே வெல்லும். ஆல் தமிழ்நாடு ஃப்ரீ தமிழ் டெஸ்ட்டுக்கு வந்திருக்கவங்க எல்லாருக்கும் என்னோட வணக்கத்தை வந்து தெரிவிச்சுக்கிறேன். மிக பெரும் சாதனையாளர்கள் அடைந்த உயரங்கள் ஓர் இரவில் எட்டப்படவில்லை. அவர்கள் நண்பர்கள் உறங்கிய போது அவர்கள் இரவிலும் உழைத்து கொண்டிருந்தார்கள். எதுக்காக இந்த கோட் வந்து எல்லா வீடியோலையும் நம்ம சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கடினமான முயற்சி கண்டிப்பாக தேவை. அதோட விடாமுயற்சியோடு நீங்கள் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு டாப் ஸ்கோர் எடுத்துகிட்டு குரூப் 4ல் ஒரு நல்ல சர்வீஸில் நீங்கள் வந்து உட்காந்துடலாம். ஓகே, இதுவரை நம்ம வந்து 6th ஸ்டாண்டர்ட் 7th ஸ்டாண்டர்ட் ரெண்டோட ஆன்சர் டிஸ்கஷன் வந்து பார்த்துருக்கோம். இது எல்லாமே நீங்கள் வந்து எப்படி எடுத்துக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃப்ரீ டெஸ்ட் தானே, நம்ம எப்படினாலும் படிச்சுக்கலாம், எப்போனாலும் எக்ஸாம் எழுதிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மட்டும் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கக்கூடாது. நிறைய பேர் வந்து இந்த டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணியிருக்கீங்க. இந்த டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணிட்டு ப்ராப்பராக எங்களுக்கு அதோட ஆன்சர் டிஸ்கஷன் என்ன அப்படிங்கிறத பார்க்குறீங்க. பார்த்துட்டு உங்களோட மார்க்ஸை வந்து எங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுறீங்க. இது வந்து என்ன தெரிய வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆஸ்பிரண்ட், அதாவது டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்டுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது தொடர்ச்சியாக வந்து படிக்கணும், கடின உழைப்பு வந்து கொடுக்கணும், அதோட என்ன கொடுத்தாலும் எந்த ஒரு கொஸ்டின் கொடுத்தாலும் ப்ராப்பராக நான் அட்டன் பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு இருக்குது. அப்படிங்கும்போது நீங்கள் கண்டிப்பாக வெற்றி படிக்கட்டுகளை வந்து நீங்கள் கண்டிப்பாக அடைவீங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு கண்டிப்பாக இருக்குது. ஓகே, இதுக்கு முன்னால் 6th 7th ஸ்டாண்டர்ட் ரெண்டுலேயுமே வந்து நிறைய பேர் வந்து அட்டன் பண்ணியிருக்கீங்க. உங்களோட மார்க்ஸை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணியிருக்கீங்க. டாப் ஸ்கோர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 98. 6th ஸ்டாண்டர்டில் 96 எடுத்திருக்காங்க. 7th ஸ்டாண்டர்டில் பார்த்தீங்கன்னா 98. யார் 6th வந்து ஃபஸ்ட் மார்க்னு பார்த்தீங்கன்னா, கனிமொழி 96, சரவணன் 96, ராஜரூபினி 96, கார்த்திக் 93, சங்கீதா 93, நந்தினி 92, அர்ச்சனா 91, சுகன்யா 90. எல்லாருமே 90 எபவ் வந்து எடுத்திருக்கீங்க 6th ஸ்டாண்டர்டில். ரொம்ப நல்ல ஸ்கோர் இது. அடுத்து 7th பார்த்தீங்கன்னா ராஜரூபினி 98 சூப்பர் மார்க்கு, சரவணன் 98, மணிமொழி 96, கார்த்திக் 96, கார்த்திகா 92, சங்கீதா 91, முனி 90. இது எல்லாமே 90 எபவ் ஸ்கோர்ஸ் வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ், ரொம்ப நல்லா படிச்சிருக்கீங்க. இதே மாதிரி அடுத்தடுத்து வரக்கூடிய எல்லா எக்ஸாம்ஸையும் இதே ரூட்டில் வந்து நீங்கள் கொண்டு போயிட்டீங்கன்னா ரொம்ப நல்ல ஃபைனல் எக்ஸாமில் நல்ல ஸ்கோர் எடுத்துடலாம். பின்னால் வர கம்மியாக இருக்க மார்க்ஸ் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸும் நல்லா படிங்க. அடுத்து இவங்களை பீட் பண்ணுற மாதிரி நீங்கள் உங்களை வந்து தகுதிப்படுத்திக்கணும். ஓகேவா? சரி, இன்றைக்கி நம்மளோட என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 8th ஸ்டாண்டர்டோட ஆன்சர் கீ டிஸ்கஷன் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், பாரதியார் பற்றிய சரியான கூற்றுகளை தேர்க அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்னது? இவரது இயற்பெயர் சுப்புரத்தினம். சுப்புரத்தினமா? கிடையாது, பாரதிதாசனின் இயற்பெயர் தான் சுப்புரத்தினம். நெக்ஸ்ட் பார்ப்போம், இந்தியா, விஜயா ஆகியவை இவர் நடத்திய இதழ்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது சரியான விடை. நெக்ஸ்ட் பார்ப்போம், சிந்துக்கு தந்தை, செந்தமிழ் தேனி, புதிய அறம்பாட வந்த அறிஞன், மரம்பாட வந்த மறவன் என்றெல்லாம் பாரதிதாசனை இவர் புகழ்ந்து பாடியுள்ளார். யாரு? பாரதியார் புகழ்ந்து பாடியுள்ளார்னு சொல்லியிருக்காங்க. கிடையாது, பாரதிதாசனை இல்ல, பாரதியாரை பாரதிதாசன் வந்து புகழ்ந்திருக்கிறார். ஓகேவா? எல்லா வரிகளும் ரொம்ப முக்கியம். படிக்கும் போது ஒவ்வொரு வரிகளுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து நீங்கள் வந்து படிக்கணும். சரியா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, சந்திரிகையின் கதை என்பது இவர் இயற்றிய உரைநடை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து சரி. அப்போ உரைநடை நூல்கள் வந்து பாரதியார் எழுதியிருக்கிறது தராசு மற்றும் சந்திரிகையின் கதை. அப்போ சரியான விடை என்னது? சரியான கூற்றுகள். அப்போ ஆன்சர் சி. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்ப்போம், கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இது எல்லாமே என்னது? திருவெம்பாவை, திருப்பாவை பாடல்கள் பற்றிய ஒரு கூற்றுகள். சிவபெருமானை வழிபட செல்லும் பெண்கள் பிற பெண்களை எழுப்புவதாக பாடிய நூலே திருப்பாவை அப்படின்னு வந்து கொடுத்துருக்குறாங்க. இது வந்து சரிதான். செகண்ட் பாருங்க, திருப்பாவை நூலை ஃபர்ஸ்ட் இது பாருங்க, சிவபெருமானை வழிபட செல்லும் பெண்கள் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா திருவெம்பாவை. திருவெம்பாவை, திருப்பாவை கிடையாது, திருவெம்பாவை. இது தவறு. செகண்ட் பாருங்க, திருப்பாவை நூலை பாடியவர் ஆண்டாள். இது வந்து சரி. மொத்தம் திருப்பாவையில் வந்து 30 பாடல்கள் வந்து இருக்கு. சரியா? 30 பாடல்கள் திருப்பாவையில் கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்து, திருமாலை வழிபட செல்லும் பெண்கள் பிற பெண்களை எழுப்புவதாக பாடப்பட்ட நூல் திருவெம்பாவைன்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் திருப்பாவை. இது திருப்பாவை. அடுத்து பாருங்க, திருவெம்பாவை நூலை பாடியது மாணிக்கவாசகர் ஆவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் சரியான விடைதான். அப்போ ஆன்சர் என்னது? 2ம் 4ம் சரி. ஆன்சர் சி. 2 சரி, 4ம் சரி. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்ப்போம், கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. நிறைய கூற்றுகள் வந்து கொஸ்டின் அட்டன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அனலைஸ் பண்ணுறதுக்கு வந்து ஒரு வாய்ப்பு வந்து கிடைக்கும். சரியா? அதுக்காக தான் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. வல்லைப்பாட்டு என்பது சிறுமிகள் ஆற்றில் மீன் பிடிக்க செல்லும் போது பாடும் பாட்டு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. மீன் பிடிக்கும் போது பாடும் பாட்டு கிடையாது, நெல் குத்தும் போது பாடும் பாட்டு. இது என்னது? நெல் குத்தும் போது பாடும் பாட்டு தான் வல்லைப்பாட்டு. ரொம்ப முக்கியமான ஒரு வரிகள். அடுத்து பாருங்க, தமிழ். அப்போ இது தவறு.
தமிழகத்தின் வேர்ட்ஸ்வொர்த் என அழைக்கப்படுபவர் அரங்கசாமி அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இது சரிதான். அப்போ அரங்கசாமியை வந்து வேற என்ன சொல்லுவாங்க? எத்திராசலு அப்படின்னு வந்து சொல்லுவாங்களா? இவர் வந்து வாணிதாசன் எப்படி அழைக்கப்படுகின்றார்? ஓகே, இந்த வாணிதாசன் அப்படிங்கிறவர் பாரதிதாசன் அவருடைய மாணவர் தான் வந்து இந்த வாணிதாசன் அவர்கள். இவர் வந்து பிரெஞ்சு அரசோட செவாலியர் விருது வந்து இவர் வந்து பெற்றுள்ளார். இது போக நிறைய நூல்கள் வந்து எழுதியிருக்கிறாரு. தமிழச்சி, கொடிமுல்லை, தொடுவானம், எழிலோவியம், குழந்தை இலக்கியம், அதுக்கப்புறம் நடை. அப்படி இந்த பாடல் வந்து நடை அப்படிங்கிற ஒரு பாடல் வரிகள் வந்து நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அது எதுக்கு கீழே வருதுன்னு பார்த்தீங்கன்னா தொடுவானத்துக்கு கீழே வரக்கூடிய பாடல் வரிகள். அது பொறுத்து தான் இந்த கொஸ்டின் வந்து எடுத்திருக்கிறோம். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. கவிஞரேறு, பாவலரேறு ஆகியவை வாணிதாசனின் சிறப்பு பெயர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாவலரேறு கிடையாது, பாவலர் மணி அப்படின்னு சொல்லி இவரை சிறப்பிப்பார்கள். பாவலர் மணி. அப்போ இது வந்து தவறு. கவிஞரேறு சரிதான். அடுத்து பாருங்க. தமிழச்சியின் கத்தி என்னும் நூல் பாரதிதாசன் அவர்களால் எழுதப்பட்டது. இதுவும் சரிதான். அப்போ சரியான விடை என்னது? 2ம் 4ம் சரி. ஆன்சர் சி. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் பார்ப்போம். குகை என்னும் பொருள் தரும் சொற்களில் பொருந்தாதது எது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இதோட சரியான விடை என்னது? அவள். அப்போ மீது இருக்கக்கூடிய பிளம், முளை, அலை இது எல்லாமே என்னது? குகை அப்படிங்கிறது குறிக்கக்கூடிய ஒரு சொல் தான். அவள் அப்படிங்கிறது என்னது? பள்ளம்னு சொல்லுவோம். அவள் பள்ளம். அதே மாதிரி மிசை அப்படின்னா அதை மேடு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சரியா? அவள்னா பள்ளம், மிசைனா மேடு. இது மாதிரி கொஸ்டின் அடிக்கடி கேட்பாங்க டிஎன்பிஎஸ்சியில். நெக்ஸ்ட் பார்ப்போம். ஏடன்று கல்வி சிலர் எழுதும் போது இயலன்று கல்வி, பலர் கெட்டாதென்னும் வீடன்று கல்வி, ஒரு தேர்வு தந்த விளைவன்று கல்வி, அது வளர்ச்சி வாயில் என்று கூறியவர் யார் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இது வந்து ஒரு பாக்ஸ் கண்டென்ட். ஓகேவா? ஆன்சர் வந்து குலோத்துங்கன். இந்த மாதிரி இது வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். ஓகே, குளவி பிணியின்றி வாழ்தல் இனிதே, களரும் அவையஞ்சான் கல்வி இனிதே. இந்த பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் மற்றும் ஆசிரியர் பெயர் என்ன அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இது ஆன்சர் வந்து ஆன்சர் ஏ. இனியவை 40 என்னும் நூலில் இருக்கக்கூடிய பூதஞ்சேந்தனார் தான் வந்து இதை வந்து ஏற்றியிருக்கிறாரு. அப்போ இந்த இனியவை 40 அப்படிங்கிறது 18 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. 18 நூல்களில் ஒன்று தான் இந்த இனியவை 40 அப்படிங்கிறது. இவர் தமிழ் ஆசிரியர் மகன். இவர் யாரு? தமிழ் ஆசிரியரோட மகன். இவர் பிறந்த ஊர் மதுரை அப்படின்னு வந்து சொல்லப்படுது. ஓகே, இந்த நூலில் இருக்கக்கூடிய பாடல்கள் வந்து 3 முதல் 4 நற்கருத்துக்களை வந்து கூறப்படுகின்றது. இந்த பாடலில் கூறப்படுகின்றது. நெக்ஸ்ட் பார்ப்போம். கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்னது? குமரகுருபரர் 17ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர். சரியான விடைதான், 17ஆம் நூற்றாண்டு. செகண்ட் என்னது? கந்தர் கலிவெண்பா, கைலை கலம்பகம், சகலகலா வள்ளி மாலை, மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ் ஆகியவை இவர் படைத்த சிற்றிலக்கியங்கள் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது போகவும் எழுதியிருக்கிறார். என்னது? திருவாரூர் மும்மணிக்கோவை, நீதிநெறி விளக்கம். இதுவும் இவர் குமரகுருபரர் எழுதிய நூல்கள் தான். இதுவும் சரிதான். ஓகேவா? சரி, அதுக்கடுத்து பாருங்க. நீதிநெறி விளக்கம் என்னும் நூலில் கடவுள் வாழ்த்து உட்பட 101 வெண்பாக்கள் உள்ளன சொல்லியிருக்காங்க. 101 கிடையாது, 102 வெண்பாக்கள் உள்ளது. 102. அப்போ என்னது? கூற்றுகள் வந்து 1ம் 2ம் சரி, 3 தவறு. ஆன்சர் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். கீழ்கண்டவர்களுள் யாருக்கு பரம்பு மலையில் நடந்த விழாவில் கவியரசு என்னும் பட்டம் குன்றக்குடி அடிகளாரால் வழங்கப்பட்டது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஆன்சர் என்னது? துரைராசு. இவர் வேற என்னன்னு சொல்லுவோம்? முடியரசன் அப்படின்னு வந்து சொல்லுவோம். சரியா? ரொம்ப முக்கியமான ஒரு பர்சனாலிட்டி இவங்க எல்லாருமே. முடியரசன் அப்படின்னு சொல்லி இவர் வந்து சொல்லப்படுகிறது. சரியா? நெக்ஸ்ட் பார்ப்போம். மேத்தா பற்றிய கூற்றுகளை ஆராய்ந்து தவறானதை தேர்க அப்படின்னு வந்து கேட்டிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க. வானம்பாடி இயக்க கவிஞர்களுள் குறிப்பிடத்தக்கவர் யாரு? இந்த மேத்தா அவர்கள். அப்போ இது என்னது? சரிதான், வானம்பாடி இயக்க கவிஞர்களுள் ஒருவர். அடுத்து தண்ணீர் பூக்கள், ஊர்வலம், சேரநிலா, மகுடநிலா உள்ளிட்ட நூல்களை எழுதியுள்ளார். ஒவ்வொரு ஆசிரியர்களுக்கு கீழே அவங்க எழுதியிருக்கக்கூடிய நூல்களை கட்டாயமாக தெளிவாக வந்து படிச்சுக்கோங்க. ஒவ்வொரு நூல்களுக்குள்ளேயுமே அவங்க வந்து ட்விஸ்ட் பண்ணி கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. அப்போ இது வந்து சேரநிலாவா? இது வந்து என்னது? சோழநிலா. ஓகேவா? இது வந்து சோழநிலா அப்படின்னு வந்து சொல்லுவோம். அப்போ இது வந்து தவறு. மற்றது எல்லாமே சரிதான். தண்ணீர் பூக்கள், ஊர்வலம்,
மகுட நிலா, சோழ நிலா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இது வந்து தவறான கூற்று. இவர் எழுதிய ஆகாயத்துக்கு அடுத்த வீடு என்னும் புதுக்கவிதை நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது வந்து வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது சரியான விடைதான். ஆகாயத்துக்கு அடுத்த வீடு ரொம்ப முக்கியமான ஒரு விருது வந்து இவர் பெற்றிருக்கிறார். அதுக்கடுத்து மரபு கவிதையில் வேர் பார்த்தவர், புதுக்கவிதையில் மலர் பார்த்தவர் என்று பாராட்டப்படுபவர். இது வந்து தவறு. இவரை வந்து அது சொல்ல மாட்டாங்க. அப்போ 9வது क्वेश्चनக்கான ஆன்சர் என்னது? 1 சரி, அடுத்து 3 சரி. ஆன்சர் பி. ஆன்சர் 1 3 சரி. நெக்ஸ்ட் क्वेश्चन பார்ப்போம். கூம்போடு மீப்பாய் கலையாது. இதெல்லாமே என்னது? டைரக்ட் क्वेश्चन. கண்ணை மூடிட்டு இதெல்லாம் ஆன்சர் வந்து பண்ணிடணும். ஓகேவா? சரி, 10வது क्वेश्चनக்கு என்னது ஆன்சர்? புறநானூறு. கூம்போடு மீப்பாய் கலையாது என்னும் வரிகள் என் நூலில் இடம் பெற்றுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. புறநானூற்றி சார்ந்தது. தலை எத்தனை வகைப்படும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதெல்லாம் என்னது? ஃபேக்ட்ஸ். ஆன்சர் என்னது? 7 வகைப்படும். அப்போ தலை அப்படின்னா என்னது? நின்ற சீரின் ஈற்றசையும் வரும் சீரின் முதலசையும் ஒன்றியும் ஒன்றாமலும் வருவது தான் தலை அப்படின்னு வந்து சொல்றோம். சரியா? அப்போ தலை எத்தனை வகைப்படும்? 7 வகைப்படும். நேரொன்றாசிரிய தலை, நிறையொன்றாசிரிய தலை, இயற்சீர் வெண்டலை, வெண்சீர் வெண்டலை, களித்தலை, ஒன்றிய வஞ்சித்தலை, ஒன்றாத வஞ்சித்தலை. இந்த 7 வகைகளாக தலையை வந்து பிரிக்கிறார்கள். சரியா? ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन பார்ப்போம். பொருந்தாத ஒன்றை கண்டெடு அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. பொருந்தாத ஒன்று இது என்னது? ஒரு நூல்கள் வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த நூல்களில் ஃபர்ஸ்ட் என்னது? ஆசிய ஜோதி அப்படின்னு கேட்டிருக்காங்க. 2வது கதர் பிறந்த கதை, மருமக்கள் வழி மான்மியம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து உமர் கையாம் பாடல்கள். இது எல்லாமே யார் இயற்றிய நூல்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை அவர் இயற்றிய நூல்கள் தான் இதெல்லாம். ஆனால் இதில் என்னது பொருந்தாதது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உமர் கையாம் பாடல்கள். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா மொழிபெயர்ப்பு நூல் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பாங்களே வேறு மொழியிலிருந்து, அதுதான் உமர் கையாம் பாடல்கள். மீதம் இருக்கக்கூடிய 3 நூல்களும் அவர் இயற்றியது தான். இது எல்லாமே கவிதை நூல்கள். இந்த 3ம் கவிதை நூல். இது வந்து மொழிபெயர்ப்பு. மொழிபெயர்ப்பு. ஓகேவா? சரி, இந்த கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை வந்து குமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தேரூரில் பிறந்தவர் தான் வந்து கவிமணி. 36 ஆண்டுகள் ஆசிரியராக இவர் வந்து பணியாற்றி இருக்கிறார். ரொம்ப முக்கியமான ஒரு ஃபேக்ட். நெக்ஸ்ட் क्वेश्चन பார்ப்போம். கீழ்கண்ட இணைகளை ஆராய்க அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் என்னது? பரணிக்கோர் செயங்கொண்டார், பலப்பட்டடை சொக்கநாத புலவர். கண்ணை மூடிட்டு ஆன்சர் பண்ணிடணும். ஃபர்ஸ்ட்டும் பாருக்கு, அடுத்தும் பாருக்கு. அப்போ இது வந்து சரி. ஓகேவா? செகண்ட் பாருங்க, தென்தமிழ் தெய்வ பரணி அப்படின்னு சொன்னது யாரு? கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளைன்னு சொல்லியிருக்காங்க. இது சொன்னது வந்து கவிமணி கிடையாது, ஒட்டக்கூத்தர். ஒட்டக்கூத்தர். இதெல்லாம் முன்னால் அடிக்கடி கேட்கக்கூடிய क्वेश्चंस டிஎன்பிஎஸ்சியில். ஓகேவா? அப்போ ஆன்சர் என்னது? இணை 1 சரி. ஆன்சர் ஏ. அப்போ கலிங்கத்து பரணி அப்படிங்கிறது வந்து எழுதியவர் செயங்கொண்டார் தான் வந்து எழுதியிருக்கிறாரு. தமிழில் இயற்றப்பட்ட முதல் பரணி நூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து கலிங்கத்து பரணி அப்படின்னு வந்து சொல்கிறோம். இவர் எங்கே பிறந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீபங்குடி அப்படிங்கிற பகுதியில் தான் வந்து இவர் வந்து பிறந்திருக்கிறாரு. இவர் முதலாம் குலோத்துங்க சோழனின் அவையில் வந்து இருந்தவர். கலிங்கத்து பரணி அப்படிங்கிறது 96 வகை சிற்றிலக்கியங்களுள் 1 அப்படின்னு வந்து சொல்லப்படுகின்றது. அது போக என்னன்னா போர் முனையில் 1000 வீரர்களை கொன்ற மாணவனுக்கு வகுப்பது தான் பரணி அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து இந்த புக்கில் வந்து கொடுத்துருக்குறாங்க. சரியா? ஓகே, நெக்ஸ்ட் பார்ப்போம். கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்ந்து தவறானதை தேர்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் எந்த ட்விஸ்டும் இல்லை, பார்த்த உடனே ஆன்சர் பண்ணுற மாதிரியான கொஸ்டின். என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பரம்பிக்குளம் ஆனைமலை பகுதிகளில் காடர்கள் வசிக்கும் சிற்றூர்கள் பல உள்ளன. இது வந்து சரிதான். நெக்ஸ்ட், காடர்கள் தாங்கள் பேசும் மொழியை ஆள் அளப்பு என்று அழைக்கின்றன. இதை வச்சு கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு, அதனால இதை பார்த்துக்கோங்க. ஆள் அளப்பு அப்படின்னு சொல்றாங்க. இதுவும் சரிதான். அடுத்து, காடர்களின் வாழ்க்கை முறை பற்றிய எழுத்து குறிப்புகள் பரம்பிக்குளம் கல்வெட்டுகளில் உள்ளன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவர்களோட வாழ்க்கை முறை பற்றிய எழுத்து குறிப்புகள் எங்கேயுமே நமக்கு வந்து கிடைக்கல. சரியா? அப்போ இது வந்து தவறு. இவர்களோட எழுத்து முறை நமக்கு கிடைக்கல. அடுத்து, காடர்களின் கதைகள் சிலவற்றை யானையோடு பேசுதல் என்ற தலைப்பில் வா கீதா தமிழாக்கம் செய்துள்ளார். இது வந்து சரிதான். அப்போ தவறான கூற்று என்னது? ஆன்சர் சி, 3 மட்டும். நெக்ஸ்ட் பார்ப்போம். கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்ந்து சரியானதை தேர்க அப்படின்னு வந்து கேட்டிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, சிறுகதை மன்னன். சிறுகதை மன்னன் என்று போற்றப்படுவர் நா பிச்சமூர்த்தி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தவறு. யாரு? புதுமை பித்தன். புதுமை பித்தன் தான் யாரு?
சிறுகதை மன்னன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சரியா? அப்போ இந்த கூற்று வந்து தவறு. புதுமை பித்தனின் இயற்பெயர் என்னது? சோ விருதாச்சலம். ரொம்ப சரியானது, சரியான கூற்று. புதுமை பித்தனின் மனித எந்திரம் எனும் சிறுகதை வெளியான இதழ் வந்து என்னன்னு கொடுத்துருக்காங்க? எழுத்துன்னு சொல்லியிருக்காங்க. எழுத்து கிடையாது, மணிக்கொடி இதழில் வந்து வெளியானது. மணிக்கொடி. ஒவ்வொரு வரிகளும் முக்கியம் படிக்கும்போது. சரியா? அடுத்து கடவுளும். அப்போ இது வந்து தவறான கூற்று. கடவுளும் கந்தசாமி பிள்ளையும் சாப விமோச்சனம் பொன்னகரம் ஒரு நாள் கழிந்தது போன்றன நா பிச்சமூர்த்தியின் படைப்புகள் அப்படின்னு வந்து கொடுத்துருக்குறாங்க. அப்போ இது வந்து என்னது? தவறு. சரியா? இதெல்லாம் என்னது? புதுமை பித்தன் எழுதிய நூல்கள். ஓகேவா? அப்போ ஆன்சர் என்னது? 2 மட்டும். ஆன்சர் பி. 15 ஆன்சர் 2 மட்டும். அடுத்து பார்ப்போம். தகடூர் யாத்திரை என்ற நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. கந்தியார், ஔவையார். ஆசிரியர் பெயர் தெரியவில்லை. பாவண்ணன் கொடுத்துருக்குறாங்க. இதோட ஆசிரியர் என்னது? பெயர் வந்து நமக்கு தெரியவில்லை. சரியா? ஆன்சர் வந்து சி. ஓகே, நம்ம தகடூர் அப்படிங்கிறது வந்து எந்த ஊரை குறிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தர்மபுரி அப்படிங்கிற பகுதியை வந்து குறிக்கக்கூடியதான் வந்து இந்த தகடூர் அப்படின்னு சொல்கிறோம். இது முழுமையான நூல்கள் நமக்கு வந்து கிடைக்கல. அப்போது எதிலிருந்து இந்த நூல்கள் வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா புறத்திரட்டு வழியாக சில நூல்கள் வந்து நமக்கு கிடைக்கப்பட்டுள்ளது. ஓகேவா? அப்போது புறத்திரட்டு அப்படிங்கிறது நிறைய நூல்கள் பழைய காலத்தில் உள்ள பழங்கால நூல்கள் வந்து நிறைய கிடைக்காம இருக்கும். அது எல்லாமே கிடைத்தது எல்லாமே புறத்திரட்டு வாயிலாக நமக்கு சில நூல்கள் வந்து கிடைக்கப்பட்டுள்ளது. அதுதான் இந்த தகடூர் யாத்திரை அப்படிங்கிற ஒரு நூலும். நெக்ஸ்ட் பார்ப்போம். பொறுத்துக வந்து டைரக்ட் கொஸ்டின். அறுவர் அப்படின்னா என்னது? 17. அறுவர் அப்படிங்கிறது தமிழர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சரியா? அறுவர்னா தமிழர். அதுக்கடுத்து மரளி அப்படிங்கிறது என்னது? காலன். ஏற்கனவே பார்த்தோம்ல, காலன் அப்படிங்கிறது மரளி. ஃபர்ஸ்ட் இது வந்து மரளினா காலன் அங்கே இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து அறுவர் அப்படிங்கிறது தமிழர் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அடுத்து கரினா என்னது? நமக்கு தெரியும், யானை. அடுத்து தூறு அப்படிங்கிறது புதர். ஓகேவா? அப்போ என்னது? 3, 1, 2, 4. ஆன்சர் ஏ. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்ப்போம். பொறுத்துக. ரொம்ப டைரக்ட் கொஸ்டின் இதெல்லாமே. பொறுத்துக. இயற்கை ஓவியம் அப்படின்னு வந்து கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு வந்து என்னது? 10 பாட்டு. இயற்கை ஓவியம் அப்படிங்கிறது 10 பாட்டு. இயற்கை இன்பக்களம் அப்படிங்கிறது என்னது? கலித்தொகை. அடுத்து என்னது? இயற்கை வாழ்வில்லம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 3வது வாழ்வு பற்றி தெரிவிக்கக்கூடிய நூல் திருக்குறள். ஞாபகம் வச்சுக்கோங்க. 3 திருக்குறள். அடுத்து இயற்கை தவம் சிந்தாமணி. தவத்தை பற்றி கூறப்படக்கூடிய நூல் சிந்தாமணி. இயற்கை அன்பு. பெரியவர்கள் எப்பயுமே நமக்கு அன்பு காட்டுவாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போது இயற்கை ஓவியம். ஓவியத்தை 10 ரூபாய்க்கு நம்ம கொடுத்து வாங்கிக்கலாம். இன்பக்களம். களி சாப்பிட்டோன்னா ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக இருப்போம், இன்பமாக இருப்போம். வாழ்வில்லம். திருக்குறள்னாலே நமக்கு வாழ்க்கை எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லக்கூடியது தான் வந்து திருக்குறள். அடுத்து தவம் சிந்தாமணி. மணி. ஒரு சிந்தா மணி கிடைக்கணும் அப்படின்னா நம்ம தவம் இருந்தால் தான் நமக்கு அந்த மணி வந்து கிடைக்கும். இல்லைன்னா ரூபா கிடைக்குமா? கிடைக்காது. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அன்புங்கிறது பெரிய புராணம். பெரியவர்கள் தான் நம்ம மேல அன்பு வச்சிருப்பாங்க. அப்ப ஆன்சர் என்னதுமா? சி. நெக்ஸ்ட் பார்ப்போம். எவரின் பாடல்கள் கம்பனின் மிடுக்கையும் பாரதியின் சினப்போக்கையும் ஒருமித்து காட்டுகின்றது அப்படின்னு வந்து கேட்டிருக்கிறாங்க. ஓகேவா? ஆன்சர் என்னது? கா சச்சிதானந்தம். இதெல்லாம் ஓல்டு புக்கில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட்ஸ். நல்லா பார்த்துக்கோங்க. ஓகே, இந்த சச்சிதானந்தம் அப்படிங்கிறவர் எங்கே பிறந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலங்கை யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய பருத்தித்துறையில் தான் வந்து இவர் வந்து பிறக்கிறாரு. இவர் எழுதிய நூல்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆனந்தத்தேன் அப்படிங்கிற ஒரு கவிதை தொகுப்பை வந்து இவர் எழுதியிருக்கிறாரு 1954. ஆனந்தத்தேன் அப்படிங்கிறது 1954 வந்து எழுதியிருக்கிறாரு. அடுத்து அன்னபூரணி அப்படிங்கிற ஒரு புதினத்தையும் இவர் வந்து இயற்றியிருக்கிறாரு. ஓகேவா? அது போக இவர் வந்து யாருடைய மாணவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவநீத கிருஷ்ண பாரதியாரின் மாணவர் தான் சச்சிதானந்தம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். பொருந்தாதது எது? சொற்பொருள் தருகன்னு சொல்லியிருக்காங்க. வல்லை அப்படிங்கிறது நெல் குத்தும் போது பெண்களால் பாடப்படும் உலக்கை பாட்டு. நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின்லேயே பார்த்துருந்தோம் இல்லையா? அதே தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட். அழகு அப்படிங்கிறது கோழி, சரிதான். சேடிங்கிறது தோழி, சரிதான். நன்னுதல் அப்படிங்கிறது அழகிய நிலவுன்னு சொல்லியிருக்காங்க. அழகிய நிலவா? அழகிய நெற்றி. ஓகேவா? நுதல் நெற்றி. அப்போ பொருந்தாதது எது? டி ஆன்சர்.
நெக்ஸ்ட் பார்ப்போம். கலிங்கத்து பரணி எத்தனை களித்தாளிசைகளால் ஆனது பாடப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாமே என்னது, கண்ணை மூடிட்டு ஆன்சர் பண்ணணும். இதெல்லாமே ஆன்சர் என்னது 599 599 களித்தாளிசைகளால் ஆனது. நெக்ஸ்ட் பார்ப்போம். வில்லிபுத்தூரார் புலவரை ஆதரித்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. வக்கபாகையை ஆண்ட வரபதி ஆட்கொண்டான், அவர் தான் வந்து ஆதரித்தவர். வக்கபாகையை ஆண்ட வரபதி ஆட்கொண்டான் அப்படிங்கிறவர். ஓகே, இவரோட தந்தை பெயர், அதாவது வில்லிபுத்தூரார் வந்து இயற்றிய நூல் வில்லிபுராணம். இவர் வந்து தந்தை பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா வீரராகவர் தான் வந்து இவரோட தந்தை பெயர். 14ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர் தான் இந்த வில்லிபுத்தூரார் அப்படிங்கிறவர். இதில் இருக்கக்கூடிய விருத்தப்பாக்கள் எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா 4350 விருத்தப்பாக்கள் இதில் வந்து காணப்படுகிறது. அதுபோக 10 பருவங்கள் இந்த பாடலில் வில்லிபுராணத்தில் காணப்படுகின்றது. நெக்ஸ்ட் பார்ப்போம். உருசிய நாட்டில் அணு துளைக்காத கிரெம்ளின் மாளிகையில் உள்ள சுரங்க பாதுகாப்பு பெட்டகத்தில் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னு வந்து கேட்டிருக்கிறாங்க. தெரியும் நமக்கு, திருக்குறள் தான் வந்து பாதுகாக்கப்படக்கூடிய ஒரு நூல். இது போக வேற, இது வந்து ரொம்ப மிக முக்கியமான ஒரு நூல் அப்படிங்கிறதுனால கிரெம்ளின் சுரங்க பாதுகாப்பு பெட்டகத்தில் வைத்து பாதுகாக்கப்படுகிறது. இது போக என்னன்னா, இந்த இங்கிலாந்து அரசி வந்து விக்டோரியா வந்து கண் விழித்ததும் முதலில் படிக்கக்கூடிய நூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து திருக்குறள் அப்படின்னு வந்து சொல்றாங்க. நெக்ஸ்ட் பொறுத்துக. விகாரம், அது இது அந்த கொஸ்டின் எதை பேஸ் பண்ணி இருக்கு அப்படின்னு பாருங்க. மட்பாண்டம், மரவேர், மணிமுடி, கடைத்தெரு. தோன்றல் விகாரம், இயல்பு புணர்ச்சி, கெடுதல் விகாரம், திரிதல் விகாரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து புணர்ச்சியின் அடிப்படையில் இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின். அப்போ புணர்ச்சினா என்னது, நின்ற நிலைமொழியும் வருமொழியும் இணைவது தான் வந்து புணர்ச்சி அப்படின்னு வந்து சொல்றோம். அதை 2 வகையாக பிரிக்கிறாங்க. இயல்பு புணர்ச்சி, இன்னொன்று விகார புணர்ச்சி. இயல்பு புணர்ச்சியில் எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. தமிழ் பிளஸ் மொழி தமிழ் மொழி அப்படின்னு வரும். அது வந்து இயல்பு புணர்ச்சி. விகார புணர்ச்சியில் 3 வகையாக பிரிக்கிறாங்க. தோன்றல், திரிதல், கெடுதல். அப்போ தோன்றல் அப்படிங்கிறது என்னது, ஒரு புது எழுத்து தோன்றினால் தமிழ் பிளஸ் பற்று, தமிழ் பற்று. அப்போ இப்ப அப்படிங்கிறது தோன்றினால் தோன்றல் புணர்ச்சி. அதுக்கப்புறம் திரிதல் அப்படிங்கிறது மர பிளஸ் வேர் மரவேர். ஓகேவா, சாரி, வில் பிளஸ் கொடி விற்கொடி. திரிகிறதா, இல் வந்து இராக திரிகிறது, அப்போ திரிதல் விகாரம். அதுக்கடுத்து கெடுதல். கெடுதலுக்கு வந்து இந்த இடத்துலயே பாருங்க, கடை பிளஸ் சாரி மர பிளஸ் வேர், மரம் பிளஸ் வேர் வந்து மரவேர் அப்படின்னு வந்து அந்த இம் கெடுகிறது, அது கெடுதல். அப்போ ஆப்ஷன்ஸ் பாருங்க. மட்பாண்டம், மண் பிளஸ் பாண்டம், அப்போ இது வந்து திரிகிறது ஃபர்ஸ்ட், திரிதல் விகாரம். செகண்ட் பாருங்க, மரவேர், மரம் பிளஸ் வேர், இம் கெடுகிறது, அப்போ கெடுதல் விகாரம். 3 பாருங்க, மணி முடி, மணி பிளஸ் முடி, எந்த ஒரு மாற்றமும் கிடையாது, அப்போ தோன்றல் இயல்பு புணர்ச்சி. 3 கடை பிளஸ் தெரு, கடை தெரு, இது என்னது, தோன்றுகிறது, இத் அப்படிங்கிற ஒரு எழுத்து தோன்றுகிறது, அப்போ 4. ஆன்சர் என்னது 4 3 2 1. 24க்கு ஆன்சர் பி. 24ஓட ஆன்சர் பி. பி. ஓகேவா, சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்ந்து தவறானதை தேர்க அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, 1935ஆம் ஆண்டில் மாநில சுயாட்சி வழங்குவதற்கான இந்திய அரசாங்க சட்டம் நிறைவேற்றப்பட்டது அப்படின்னு வந்து கொடுத்துருக்குறாங்க. இது வந்து சரிதான், சுயாட்சி வழங்குவதற்கான இந்திய அரசாங்க சட்டம். இது பாலிட்டி பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் தமிழ் புக்கில் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் பாருங்க, அம்பேத்கர் சுதந்திர தொழிலாளர் கட்சியை தொடங்கினார். கரெக்ட் தான், இவர் தான் வந்து சுதந்திர தொழிலாளர் கட்சியை வந்து தொடங்கினார், வெற்றியும் பெற்றார், இதுவும் சரி. அடுத்து பாருங்க, சமத்துவ சமுதாயத்தை அமைக்கும் நோக்கில் அம்பேத்கர் சமாஜ் சமாத சங்கம் என்னும் அமைப்பை உருவாக்கினார். சரியான விடை, சமாஜ சங்கம். இந்த சங்கம் வந்து எதுக்காக அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க. சமத்துவ சமுதாயத்தை அமைப்பதற்காக தொடங்கப்பட்டது சமாஜ் சமாத சங்கம். அடுத்து பாருங்க, அம்பேத்கர் 1932ஆம் ஆண்டு நாசிக் கோவில் நுழைவு போராட்டத்தினை நடத்தி வெற்றி பெற்றார். 32 கிடையாது, 1930. ஓகேவா, இதுதான் தவறான விடை. அப்ப ஆன்சர் என்னது டி, இதுதான் தவறான கூற்று. ஓகேவா, நெக்ஸ்ட் பார்ப்போம். கூளையே நீ குடித்தாலும் குளித்த பிறகு குடியப்பா அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஏழையே நீ ஆனாலும் இரவில் நன்றாய் உறங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சுத்தத்தை பற்றி ஒரு பாடல், அதாவது நோய் வராமல் இருப்பதற்காக ஒரு பாடல் வரிகளை வந்து இயற்றியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவிமணி தேசிக விநாயகனார். ஆன்சர் வந்து ஏ. ஓகேவா,
சரி, இவர் வந்து இந்த நூல் வந்து எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் இயற்றிய மலரும் மாலையும் அப்படிங்கிற நூலுக்கு கீழ் வரக்கூடிய வருமுன் காப்போம் அப்படிங்கிற தலைப்பில் இந்த பாடல் வரிகள் வந்து கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட் பார்ப்போம். எம்ஜி ராமச்சந்திரன் பற்றிய கூற்றுகளை ஆராய்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. தமிழ்நாட்டு குழந்தைகளை பசியின்றி படிக்க மதிய உணவு திட்டத்தை ஆரம்பித்தார் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு இது வந்து யார் ஆரம்பித்தார்? மதிய உணவு திட்டம் யார் ஆரம்பித்தாங்க? காமராஜர் வந்து ஆரம்பித்தார். காமராஜர், கருப்பு காந்தின்னு சொல்லுவோம் இல்லையா, அவர் தான் பெருந்தலைவர். அவர் தான் வந்து மதிய உணவு திட்டத்தை ஆரம்பித்தார். எம்ஜிஆர் ஆரம்பித்தது சத்துணவு திட்டத்தை வந்து அவர் ஆரம்பித்தார். அடுத்து தமிழக அரசு மிகச்சிறந்த நடிகருக்கு வழங்கும் பாரத் பட்டத்தை அவருக்கு வந்து வழங்கியது. தமிழக அரசா வழங்கியது? இந்திய அரசு வந்து வழங்கியது. ஒவ்வொரு வரிகளும் முக்கியம் தமிழ் பொதுத்தமிழை பொறுத்தளவுக்கு. அடுத்து சென்னை பல்கலைக்கழகம் எம்ஜிஆரின் பணிகளை பாராட்டி டாக்டர் பட்டம் வழங்கியது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து சரியானது தான். சென்னை பல்கலைக்கழகம் வழங்கியது பட்டம். இந்திய அரசு மிக உயரிய பாரத ரத்னா விருதினை 1987ஆம் ஆண்டு வழங்கி பெருமைப்படுத்தியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 87 கிடையாது, 1988ஆம் ஆண்டு வழங்கி பெருமைப்படுத்தியது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ஃபஸ்ட்டு தப்பு, செகண்டும் தப்பு, ஃபோர்த்தும் தப்பு, 3 மட்டும் சரி. ஆன்சர் வந்து டி, 3 சரி, 1 2 4 தவறு. அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். இது வந்து ஒரு ஓசை தொடர்பாக வந்து கொஸ்டின் வந்து கொடுத்துருக்காங்க. பொறுத்துக. வெண்பா அப்படிங்கிறது என்னது? செப்பல் ஓசை. வெண்பானா என்னது? செப்பல் ஓசை. ஒரு பாடல் இயற்றுவதற்கு ஒரு பாக்கள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. அதுதான் வந்து ஒவ்வொரு பாக்களுக்கும் ஒவ்வொரு ஓசை வந்து குறிப்பிடப்பட்டுள்ளது. அப்போ வெண்பா அப்படிங்கிறது செப்பல் ஓசை. டைரக்ட் கொஸ்டின். ஆசிரியப்பானா அகவல் ஓசை. மூணாவது என்னது? களிப்பா அப்படிங்கிறது துள்ளல் ஓசை. அதுக்கப்புறம் வஞ்சிப்பா அப்படிங்கிறது தூங்கல் ஓசை அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஓகே, அப்போ ஆன்சர் என்னது? 4 1 3 2. 4 1 3 2. ஆன்சர் வந்து ஏ. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்ப்போம். அம்பேத்கர் ஒடுக்கப்பட்ட பாரதம் என்னும் இதழை துவங்கிய ஆண்டு. இதெல்லாம் என்னது? ஃபேக்ட்ஸ். டைரக்ட் கொஸ்டின். 29. ஆன்சர் வந்து 1927. 1927. ஆன்சர் பி. ஆன்சர் பி. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். ஆற்றுதல் என்பது அளந்தவருக்கு உதவுதல். இவ்வரியில் ஆற்றுதல் என்ற சொல்லின் பொருள் யாது அப்படின்னு வந்து கேட்டிருக்கிறாங்க. ஆற்றுதல் அப்படிங்கிறதன் பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா இல்வாழ்வு. இல்வாழ்வு அப்படின்னு சொல்கிறோம். இல்வாழ்வு என்பது வறியவர்க்கு உதவுதல் அப்படிங்கிறது தான் இதோட பொருள். ஓகே, இது வந்து ஏற்கனவே கலித்தொகை அப்படிங்கிற ஒரு நூலில், அதாவது 14 மேல்கணக்கு கீழே இருக்கக்கூடிய 8 தொகை நூலுக்கு கீழே வரக்கூடியதான் கலித்தொகை. நமக்கு தெரியும். அந்த கலித்தொகையில் இருக்கக்கூடிய வரிகள் தான். ஆற்றுதல் என்பது அளந்தவர்க்கு உதவுதல், போற்றுதல் என்பது புணர்ந்தாரை பிரியாமை அப்படின்னு சொல்லிட்டு, பண்பெனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல், அன்பெனப்படுவது தன் கிளை செராமை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் வரிகள் வந்து கலித்தொகையில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கலித்தொகையில் வந்து இருக்கக்கூடிய மொத்த பாடல்கள் எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 150 பாடல்கள் வந்து இருக்குது. இந்த 150லும் 5 திணைகளுக்குமான மருதக்களி, குறிஞ்சிக்களி, முல்லைக்களி, மருதக்களி, நெய்தல்களி, பாலைக்களி அப்படின்னு சொல்லிட்டு 5 திணைகளுக்கும் பாடல்கள் கொடுத்துருக்காங்க. இந்த பாடலை இயற்றியவர், அதாவது தொகுத்தவர், கலித்தொகையை தொகுத்தவர் நல்லந்துவனார் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அவர்தான் நெய்தல் களியையும் இயற்றியுள்ளார். ஓகேவா? ஓகே, ஆன்சர் வந்து இல்வாழ்வு அப்படின்னு வந்து சொல்லப்படுது. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். மலை சோற்று நோன்பு எனும் நிகழ்வு எதனை குறிக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. மலை சோற்று நோன்பு அப்படிங்கிறது கொடிய பஞ்சத்தை வந்து குறிக்கிறது. அந்த பஞ்சத்தை போக்குவதற்காக அந்த மக்கள் வந்து மலை சோற்று நோன்பு வந்து இருப்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடல் வரிகளில் வந்து கொடுத்துருக்குறாங்க. அப்போ ஆன்சர் வந்து கொடிய பஞ்சத்தை குறிக்கிறது அப்படிங்கிறது தான் இதோட சரியான விடை. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். செயங்கொண்டார் எந்த ஊரினை சார்ந்தவர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம ஏற்கனவே உள்ள ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் பார்த்தோம் இல்லையா? செயங்கொண்டார் தீபங்குடி அப்படிங்கிற ஊரினை சார்ந்தவர். ஆன்சர் ஏ. 599 கலித்தாளிசைகளால் ஆனதுதான் கலிங்கத்து பரணி. தமிழில் எழுந்த முதல் பரணி நூல் கலிங்கத்து பரணி அப்படின்னு வந்து சொல்கிறோம். நெக்ஸ்ட் பார்ப்போம். ஜெயகாந்தனோடு பல்லாண்டு என்னும் நூல் எழுதியவர் யார் அப்படின்னு வந்து கேட்டிருக்கிறாங்க. இதோட சரியான விடை என்னன்னு பாருங்க. ஓகே, இதோட சரியான விடை பி. சா. குப்புசாமி அவர்கள் தான் இந்த நூலை வந்து எழுதியிருக்கிறாரு. ஓகே, இவர் வந்து என்னன்னா தொடக்கப்பள்ளியின் தலைமை ஆசிரியராக, ஓய்வு பெற்ற தொடக்கப்பள்ளியின் தலைமை ஆசிரியராக வந்து பதவி வகித்தவர். இவர் வந்து ஓர் ஆரம்ப பள்ளியின் மாணவன், ஆசிரியனின்
ஒரு ஆரம்ப பள்ளி ஆசிரியனின் குறிப்புகள் அப்படிங்கிற ஒரு நூல்ல இருந்து தான் வந்து இந்த நூல் வந்து நம்மளோட பாடப்பகுதி வந்து இடம்பெற்றிருக்கிறது. ஓகேவா? ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். ஜெயகாந்தனோடு பல்லாண்டு அப்படிங்கிற ஒரு நூல். சரியா? நெக்ஸ்ட் பாருங்க, மீரா பற்றிய கூற்றுகளை ஆராய்ந்து தவறானதை தேர்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவர் இயற்பெயர் என்னது? மீ ராசேந்திரன். சரிதான். இவர் வந்து கல்லூரி பேராசிரியராக பணியாற்றினார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் சரிதான். அடுத்து பாருங்க, தமிழ் விடு தூது என்னும் இதழை நடத்தினார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ் விடு தூது கிடையாது, அன்னம் விடு தூது. அன்னம் விடு தூது அப்படிங்கிற இதழை வந்து அவர் நடத்தியிருக்காரு. ஊசிகள், குக்கு, 3 மாறும், வா இந்த பக்கம் உள்ளிட்ட பல நூல்களை வந்து இவர் வந்து எழுதியிருக்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் வந்து சரிதான். அப்போ ஆன்சர் என்னது? சி. இதுதான் தவறான கூற்று. நெக்ஸ்ட் பார்ப்போம். அம்பேத்கர் பற்றிய கூற்றுகளை ஆராய்ந்து காலவரிசைப்படுத்துக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அம்பேத்கர் வந்து காலமான ஆண்டு, ஒவ்வொரு இதுக்கும் ஃபர்ஸ்ட் காலவரிசைப்படுத்துறதுக்கு முன்னால நமக்கு தெரிஞ்சிருக்கணும் எந்தெந்த வருஷம் அப்படிங்கிற தெரிஞ்சாதான் இதுக்கு வந்து ஆன்சர் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் பாருங்க, அம்பேத்கர் காலமான ஆண்டு 1956. இதை ஃபர்ஸ்ட் நோட் பண்ணிக்குவோம். அதுக்கடுத்து இந்த பொருளாதார படிப்பிற்கு லண்டன் சென்றார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த வருஷம் லண்டன் சென்றார்? 1920 தான் பொருளாதார படிப்புக்கு லண்டன் சென்றார். அவர் எழுதிய புத்தரும் அவரின் தம்மமும் என்னும் நூல் வெளியான ஆண்டு என்னன்னு கொடுத்துருக்காங்க. 1957 தான் வந்து இது வெளியானது. அடுத்து இந்தியாவின் உயரிய விருதான பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது 1990 வழங்கப்பட்டது. அப்போ என்னது? காலவரிசைப்படுத்தும் போது என்னது? முதல்ல இருக்கக்கூடியது 2, அதுக்கடுத்து 1, 3, 4. 2, 1, 3, 4. ஆன்சர் பி. ஓகே. அடுத்து பாருங்க, காட்டிலிருந்து வந்த டேஸ் கரும்பை தின்றன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. காட்டிலிருந்து வந்த வேளங்கள் கரும்பை தின்றன. வேளம்னா என்னது? யானையை தான் வந்து வேளங்கள் அப்படின்னு வந்து சொல்றோம். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்ப்போம். ஓகே, இது வந்து ஒரு பொறுத்துக கொஸ்டின். வினைமுற்று, வினையெச்சம், பெயரெச்சம் இதெல்லாமே கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? அது தொடர்பான ஒரு கொஸ்டின் தான் கொடுத்துருக்கோம். பாடும் பாடல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாடும் பாடல் அப்படிங்கிறது என்னது? இது வந்து ஒரு பெயரெச்சம் ஃபர்ஸ்ட். அப்போ பெயரெச்சம் அப்படிங்கிறது என்னது? முதல்ல இருக்கக்கூடிய சொல் வந்து ஒரு முற்று பெறாத, அதாவது 3 காலங்களை உணர்த்தக்கூடியதாக இருக்கும். பிறகு இரண்டாவது சொல் வந்து ஒரு பெயரை குறிப்பதாக இருக்கும். பெயரால் முடியக்கூடிய எச்சம் பெயரெச்சம்னு சொல்லுவோம். செகண்ட் என்னது? படித்து வியந்தான். இது வந்து ஒரு முற்று பெற்றுள்ள சொல், அது வினை எச்சம். ஓகேவா? ஆன்சர் என்னது? செகண்ட். அடுத்து பாருங்க, மெல்ல வந்தான். மெல்ல அப்படிங்கிறது காலத்தை வெளிப்படையாக உணர்த்தல, குறிப்பால் உணர்த்துகிறது. அதனால என்ன சொல்றோம்? குறிப்பு வினையெச்சம். 3. அடுத்து பாருங்க, வள்ளி படித்தனல். இது வந்து முற்றெச்சம். முற்றெச்சம். படித்தனல் முற்றெச்சம். ஆன்சர் என்னது? ஆன்சர் பி. 4, 1, 2, 3. ஆன்சர் ஏ. ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க, 38. ஒரு தொடரில் பெயரை செய்யப்படு பொருளாக வேறுபடுத்தி காட்டும் வேற்றுமை எது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. வேற்றுமை அப்படிங்கிறது என்னது? ஒரு பெயரை வேறுபடுத்தி காட்டுவதை வந்து வேற்றுமை அப்படின்னு வந்து சொல்றோம். இந்த வேற்றுமை மொத்தம் 8 வகையாக பிரிக்கிறாங்க. முதல் வேற்றுமை, இரண்டாம் வேற்றுமை, மூன்றாம் வேற்றுமை, 4, 5, 6, 7, 8ஆம் வேற்றுமை வரை 8 இருக்குது. முதல் வேற்றுமைக்கும் 8ஆம் வேற்றுமைக்கும் உருபுகள் வந்து கிடையாது. முதல் வேற்றுமையை நம்ம எழுவாய் வேற்றுமைன்னு சொல்லுவாங்க. 8ஆம் வேற்றுமையை விழி வேற்றுமை அப்படின்னு வந்து சொல்றோம். அப்போ இரண்டாம் வேற்றுமை வந்து வேறு பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செய்யப்படு பொருள் வேற்றுமை அப்படின்னு சொல்றோம். அதுதான் இதோட சரியான விடை. பெயரை செய்யப்படு பொருளாக வேறுபடுத்தி காட்டும் வேற்றுமை இரண்டாம் வேற்றுமை அப்படின்னு சொல்றோம். இதனுடைய வேற்றுமை உருபு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐ. நெக்ஸ்ட் பார்ப்போம். எம்ஜிஆர் நடத்திய 5ஆம் உலக தமிழ் மாநாடு எங்கு நடைபெற்றதுன்னு கேட்டிருக்காங்க. இதெல்லாம் என்னது? டைரக்ட் கொஸ்டின். ஆன்சர் வந்து மதுரை. மதுரை ஏ. அடுத்து பாருங்க, திருவிக்கா இயற்றிய நூல்களில் பொருந்தாதது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் என்னது? தமிழ் மாலை அப்படிங்கிறதா வந்து இதோட ஆன்சர். அப்போ இவர் இயற்றிய திருவிக்கா இயற்றிய நூல் வந்து என்னது? தமிழ் சோலை. ஓகேவா? தமிழ் சோலை தான் வந்து இவர் இயற்றிய நூல். அப்போ பெண்ணின் பெருமை, பொதுமை வேட்டல், இது எல்லாமே மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும் இதெல்லாமே இவர் திருவிக்க அவர்கள் இயற்றிய நூல். திருவாரூர் விருதாச்சலனார் மகனார் கல்யாண சுந்தரனார் அப்படிங்கிற ஒரு பெயர் தான் இவரோட பெயர். ஓகேவா? துல்லம் அப்படின்னு இப்போது தண்டலம் என அழைக்கப்படக்கூடிய ஊரில் வந்து பிறந்தார். நெக்ஸ்ட் பார்ப்போம். நெக்ஸ்ட், கோமகள் பற்றிய கூற்றுகளை ஆராய்கன்னு கொடுத்துருக்காங்க. கோமகளின் இயற்பெயர் என்னன்னு கொடுத்துருக்காங்க? ராஜலட்சுமி. இது வந்து சரியான விடை.
இவர் வந்து அன்னை பூமி என்னும் புதினம் இந்திய அரசின் விருதை வந்து பெற்றது அப்படின்னு வந்து கொடுத்துருக்குறாங்க. அப்போ இதுவும் சரிதான். சாரி, இது வந்து இந்திய அரசின் கிடையாது, தமிழக அரசின், தமிழ்நாடு அரசின் விருதை வந்து பெற்றது. இது வந்து தவறு. அடுத்து மதுரை தமிழ் பல்கலைக்கழகத்தின் தமிழ் அன்னை விருதை பெற்றுள்ளார். மதுரை தமிழ் பல்கலைக்கழகம் கிடையாது, தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம், தஞ்சை. அடுத்து என்னது? நிலாக்கால நட்சத்திரங்கள் என்பது இவர் இயற்றிய நூல்களில் ஒன்று. இதுவும் வந்து சரிதான். அப்போ ஆன்சர் என்னது? 1ம் 4ம் சரி. ஓகே, இது போக இவர் வந்து உயிர் அமுதாய் அப்படிங்கிறது அன்பின் சிதறல் இந்த நூல்களையும் இவர் வந்து யார்? ராஜலட்சுமி அவர்கள் இயற்றியுள்ளார். அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்ந்து தவறானதை தேர்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்னது? கலித்தொகை 8 தொகை நூல்களில் ஒன்று. நம்ம ஏற்கனவே இப்போ தான் ரீசெண்டாக அந்த கொஸ்டின் சம்மந்தமாக பார்த்தோம். 8 தொகை நூல்களில் ஒன்று. ஓகே, இது வந்து சரிதான். கலித்தொகை 105 பாடல்களை கொண்டது. நான் என்ன சொன்னேன்? 150 பாடல்கள். அப்போ இது தவறு. 150 இது தவறு. கலித்தொகையை தொகுத்தவர் நல்லந்துவனார். அப்போ இது சரிதான். இவர் தான் நெய்தல் களியையும் பாடியுள்ளார். அடுத்து நல்லந்துவனார் மருதக்களி பாடியுள்ளார். அடுத்தே வருது பாருங்க, நெய்தல் களி, நெய்தல் களி. அப்போ இது வந்து தவறு. ஆன்சர் என்னது? 1ம் 3ம் சரி. தவறானதை கேட்டிருக்காங்க. அப்போ 2ம் 4ம் தவறு. ஆன்சர் 42க்கு ஆன்சர் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். புலவர் சே ராசு தொகுத்த நூல் எது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஆன்சர் என்ன அப்படின்னு பாருங்க. புலவர் சே ஏற்கனவே நம்ம பார்த்துருந்தோம், பஞ்ச கும்மிகள் அப்படின்னு பார்த்துருந்தோம் இல்லையா? அதுதான் புலவர் சே ராசு இயற்றிய நூல், தொகுத்த நூல் பஞ்ச கும்மிகள். ஆன்சர் வந்து பி. ஆன்சர் பி. நெக்ஸ்ட் பாருங்க. தமிழ் எழுத்துக்களில் மிக பெரும் சீர்திருத்தத்தை செய்தவர் வீரமாமுனிவர் வந்து சீர்திருத்தத்தை செய்தார். அடுத்து வந்து தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்ட வடு என்ற குரலில் பயின்று வரும் அணி எது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அப்போ இதோட அணி என்னது? வேற்றுமை அணி. வேற்றுமை அணி தான் வந்து இதோட சரியான விடை. ஓகேவா? அப்போ 2 பொருள்களுக்கு இடையில் ஒற்றுமையை கூறி பிறகு அதை வேறுபடுத்துவதை வேற்றுமை அணி அப்படின்னு வந்து சொல்றோம். ரெண்டுமே வந்து சுடும், ஆனால் தீயினால் சுட்ட புண் வந்து ஆறிவிடும், நாவினால் நம்ம ஏதாவது பேசினோம்னா அது வந்து என்னைக்குமே ஆறாது அப்படிங்கிற ஒரு குறளின் பொருள் தான் வந்து, அதனால தான் நம்ம என்ன சொல்றோம்? வேற்றுமை அணி அப்படின்னு வந்து சொல்றோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. நீலகேசியின் ஆசிரியர் பெயர் கவுந்தியார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கவுந்தியார் கிடையாது, ஆசிரியர் பெயர் நமக்கு தெரியவில்லை. ஓகேவா? ஓகே, ஆசிரியர் பெயர் நமக்கு தெரியவில்லை. அடுத்து பாருங்க. நீலகேசியில் அமைந்துள்ள சருக்கங்களின் எண்ணிக்கை 9. 9 கிடையாது, 10 சருக்கங்கள் இதில் இருக்கு. 10. அடுத்து பார்ப்போம். நீலகேசி கூறும் நோயின் வகை வந்து 10ன்னு சொல்லியிருக்காங்க. 3 வகை நோய்கள் தான் வந்து குறிப்பிடப்பட்டுள்ளது. 3 வகை நோய்களை இதில் வந்து குறிப்பிடப்பட்டுள்ளது. அடுத்து பாருங்க. நீலகேசி 5 காப்பியங்களில் ஒன்று. 5 கிடையாது, 5 காப்பியங்களில் ஒன்று. 5 காப்பியங்கள். அப்போ ஆன்சர் என்னது? எல்லாமே தவறு, அனைத்தும் தவறு. நெக்ஸ்ட் பார்ப்போம். கீழ்கண்டவற்றில் சரியான தொடரை தேர்வு செய்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது என்ன சரியான தொடர்? என்னது? எல்லாமே எதிர்மறை தொடர்கள். அப்போ எதிர்மறை தொடர்கள் வந்து ஒரு சொற்றொடரில் பிழை நேராமல் இருக்கிறது. தன்மை, முன்னிலை, படர்க்கை 3லையுமே வந்து பிழைகள் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து படர்க்கை, நான், நாம், அஃது இதெல்லாமே என்னது? படர்க்கை தொடர்கள். ஓகேவா? ஓகே, இந்த இதில் என்னது? ஆண் பால், பெண் பால், பலர்பால், ஒன்றன் பால், பலவின் பால் அப்படின்னு வந்து சொல்கிறோம். இந்த இதில் வந்து சரியான விடை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஃது அன்று. இது வந்து ஒன்றன் பாலுக்கான சரி, ஒன்றன் பாலை வந்து அஃது அன்று அப்படின்னு தான் வந்து நம்ம குறிக்கணும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. கிழமை பொருளில் வரும் வேற்றுமை எது அப்படின்னு வந்து கேட்டுக்கிறாங்க. கிழமை பொருளில் வரக்கூடியது வந்து 6ஆம் வேற்றுமை. ஆன்சர் என்னது? 6ஆம் வேற்றுமை. வேற்றுமையில் இருக்கக்கூடிய 6ஆம் வேற்றுமை தான் வந்து கிழமை பொருளில். இதை உரிமை பொருளில் வரும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இதில் இருக்கக்கூடிய வேற்றுமை உருபுகள் என்னது? அது, ஆது, ஆ அப்படின்னு வந்து சொல்றோம். இப்போ அது அப்படிங்கிறது எக்ஸாம்பிள் என்னது? ராமனது வில், அதுங்கிற ஒரு உருபு வருதா? அதுதான் 6ஆம் வேற்றுமை அப்படின்னு வந்து சொல்றோம். இந்த 6ஆம் வேற்றுமையில வந்து ஆது, ஆ அப்படிங்கிறது தற்போது வழக்கில் இல்லை, செய்யுளில் வழக்குகளில் செய்யுளில் தான் வந்து இது காணப்படுகின்றது. நெக்ஸ்ட் பார்ப்போம். கீழ்கண்ட அகழ்வாய்வு மற்றும் கிடைத்துள்ள கைவினை பொருட்கள் பற்றிய இணைகளை ஆராய்ந்து சரியானவற்றை தேர்க. இதில் எல்லாமே என்னது? டைரக்டா உள்ள கொஸ்டின். ஆன்சர் பாருங்க. சிந்துவெளி
சிந்து சமவெளியில் என்ன கிடைச்சிருக்கு? பானை ஓடுகள், சரிதான். அடுத்து என்னது? ஆதிச்சநல்லூர், முதுமக்கள் தாளிகள் தான் கிடைச்சிருக்கு, இதுவும் சரி. அடுத்து பாருங்க, செம்பியன் கண்டியூர் அப்படிங்கிறதுல கலையழகு மிகுந்த மண்கலங்கள் கிடைச்சிருக்குன்னு சொல்றாங்க, இதுவும் சரி. கீழடியில் என்ன கிடைச்சிருக்கு? சுடுமண் பொருட்கள் வந்து கிடைச்சிருக்கு, இதுவும் சரிதான். கீழடியில் தான் அந்த சுடுமண் பொருள் கிடைச்சிருக்கு. அப்போ ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 4 இணைகளும் சரி. 4 ஆன்சர் வந்து டி. 49க்கு ஆன்சர் டி, 4 இணைகள். ஓகேவா? அடுத்து பாருங்க 50, திருப்பாவையை தழுவி கன்னிப்பாவை அப்படிங்கிற எனும் நூலை வந்து எழுதியவர் யார் அப்படின்னு வந்து கேட்டுக்கிறாங்க. இதோட ஆன்சர் என்னது? இறையரசன் தான் வந்து இதோட சரியான விடை. இவரை வந்து வேற என்ன சொல்லுவாங்க? சேசுராசா அப்படின்னு வந்து சேசுராசா அப்படின்னு இவர் வந்து வேறு பெயர்களால் வந்து அழைக்கப்படுகிறார். நெக்ஸ்ட் பார்ப்போம். 51 கொஸ்டின், மூங்கில் வகைகளில் பொருந்தாதது எது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இதோட என்னது? கல் மூங்கில், மலை மூங்கில், கூட்டு மூங்கில், இந்த 3மே மூங்கில் வகைகளில் ஒன்று. ஆனால் எது வராதுன்னு பார்த்தீங்கன்னா பொருந்தாதது புல் மூங்கில் அப்படிங்கிறது வராது அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஓகே, இந்த கூட்டு மூங்கில் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் கைவினை பொருட்கள் செய்ய ஏற்றது அப்படின்னு வந்து இந்த கூட்டு மூங்கிலை சொல்வார்கள். நெக்ஸ்ட் பார்ப்போம். அயோத்திதாச பண்டிதர் ஒடுக்கப்பட்டோர் உரிமைகளை பாதுகாக்க 1892ஆம் ஆண்டு தோற்றுவித்த அமைப்பு எது அப்படின்னு வந்து கேட்டுக்கிறாங்க. ஆன்சர் என்னது? திராவிட மகாஜன சங்கம். நிறைய ஆப்ஷன் இருக்கு, திராவிடர்னு இருக்கு, அதனால கவனமாக வந்து ஆன்சர் பண்ணணும். திராவிட மகாஜன சங்கம், ஆன்சர் பி. இதெல்லாம் டைரக்ட் கொஸ்டின், ஓகேவா? தரவு பண்ணிக்கணும் இதெல்லாமே. நெக்ஸ்ட் பார்ப்போம். பிறவி துன்பங்களை நீக்கும் அருமருந்துகளாக நீலகேசி எவற்றை குறிப்பிடுகிறது அப்படின்னு வந்து கேட்டுக்கிறாங்க. இதோட ஆன்சர் என்னது? நல்லறிவு, நற்காட்சி, நல்லொழுக்கம், பி ஆன்சர். இதெல்லாம் டைரக்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்ப்போம். பெற்றெடுத்தோம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்னது? பெற்று கூட்டல் எடுத்தோம், ஆன்சர் டி, பெற்று கூட்டல் எடுத்தோம். நெக்ஸ்ட் பார்ப்போம். ஒரு பொறுத்துக வருது. மாடு மேயும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மேயும் அப்படிங்கிற ஒரு வினை முற்று பெற்றுள்ள ஒரு சொல், சரியா? இதுக்கு மேலே அங்கே சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. அப்போ ஆன்சர் என்னது? ஃபஸ்ட்டு வினை முற்று. செகண்ட் பாருங்க, எழுத்தன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க, குறிப்பு வினை முற்று. அப்போ குறிப்பு வினைமுற்று அப்படிங்கிறது என்னது? ஒரு பெயர் 4 பெயர் சொல்லி 4 வகைகள் 6 வகைகள் இருக்குது பார்த்தீங்களா? பொருள், இடம், காலம், சினை, குணம், தொழில், அந்த ஆகிய 6ஐயும் வந்து காண்பிப்பது தான் என்ன சொல்கிறாங்க? குறிப்பால் உணர்த்தக்கூடிய வினைமுற்று குறிப்பு வினைமுற்று அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகேவா? இதில் வந்து காலத்தை வெளிப்படையாக காட்டாது. நெக்ஸ்ட் பாருங்கள், பாடம் படி அப்படின்னு சொல்கிறாங்க. படிங்கிறது என்னது? ஒரு ஏவக்கூடிய ஒரு வினைமுற்று, கட்டளை சொல்லு தான் வந்து ஏவல் அப்படின்னு வந்து சொல்கிறோம். படி அப்படின்னு சொல்லி ஏவக்கூடியது ஏவல் வினைமுற்று. அடுத்து பாருங்கள், வாழ்க வியங்கோல் வினைமுற்று. ஆன்சர் வந்து என்னது? 4 1 3 2, 4 1 3 2, ஆன்சர் வந்து பி. 55 ஆன்சர் பி. நெக்ஸ்ட் பாருங்க, தூங்கி விழுந்தால் பூமி உனக்கு படுக்கையாகிறது, விழித்து நடந்தால் அதுவே உனக்கு பாதை ஆகின்றது. இவ்வரிகளை இயற்றியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து மு மேத்தா, ஆன்சர் சி. ஓகே, இவர் வந்து இப்போ தான் நம்ம பார்த்துருந்தோம், ஆகாயத்துக்கு அடுத்த வீடு அப்படிங்கிற நூலுக்கு சாகித்ய அகாடமி வந்து இவருக்கு வந்து கிடச்சிருக்கு. சோழ நிலா, மகுட நிலா, கண்ணீர் பூக்கள், இது எல்லாமே இவர் இயற்றிய ஊர்வலம் போன்ற பல நூல்களை இவர் வந்து இயற்றியுள்ளார் மு மேத்தா அவர்கள். அடுத்து ஒரு கொஸ்டின் படிக்கும் போதே அதுக்கான ஆப்ஷன்ஸ்குள்ளே உள்ளே இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே படிச்சிட்டோன்னா நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மறக்கவே மறக்காது. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கள், கன்னிப்பாவை ஸ்ரீரங்கராயன் சிவகுமார் பற்றிய கூற்றுகளை ஆராய்ந்து தவறானதை தேர்க. தவறான கூற்று கேட்டிருக்காங்க. இவர் திருச்சி மாவட்டத்தை சேர்ந்த கன்னிவாடியில் வந்து பிறந்தவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருச்சி கிடையாது, திருப்பூர். அடுத்து பாருங்க, இவர் 150க்கும் மேற்பட்ட சிறுகதைகளை எழுதியுள்ளார். கரெக்டு தான், 150க்கும் மேற்பட்ட சிறுகதைகளை எழுதியுள்ளார். சிறந்த சிறுகதைக்கான இலக்கிய சிந்தனை விருது பெற்றவர். சரியான ஸ்டேட்மெண்ட் தான். கன்னிவாடி, குணச்சித்திரங்கள், உப்புக்கடலை குடிக்கும் பூனை முதலிய நூல்களை இவர் இயற்றியுள்ளார். இதுவும் சரிதான். அப்போ தவறான கூற்று என்னது? ஆராய்ந்து தவறானது என்னது? ஆன்சர் ஏ. 57க்கு ஆன்சர் வந்து ஏ. நெக்ஸ்ட் பார்ப்போம். நெக்ஸ்ட் என்னது? வல்லினம் மிகும் இடங்களில் பொருந்தாதது எது அப்படின்னு சொல்றாங்க. வல்லினம் என்னது? வல்லெழுத்துக்கள்,
இக்கு இச்சு இத்து இப்பு இரு இதை மாதிரி வல்லின எழுத்துக்கள் வந்து மிகக்கூடிய இடங்களை வந்து கேட்டிருக்கிறாங்க. பொருந்தாதது அப்போ திசை பெயர்களை அடுத்து வல்லினம் மிகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து சரிதான். திசை பெயர்களை அடுத்து வல்லினம் மிகும் கரெக்ட் தான். அடுத்து எந்த என்னும் வினா திரிபை அடுத்து வல்லினம் மிகும் இதுவும் கரெக்ட் தான். உருவகத்தில் வல்லினம் மிகுமா? மிகும் சரிதான். அடுத்து பாருங்க வினைத்தொகையில் வல்லினம் மிகும் மிகாது. வினைத்தொகையில் வல்லினம் மிகாது. ஊறுகாய் இப்போ வினைத்தொகைன்னு நம்ம பார்க்குறோம். எக்ஸாம்பிளுக்கு ஊறுகாய் அப்படின்னு பார்க்குறோம். திருவளர் செல்வன் அப்படின்னு வந்து திருவளர் செல்வன் அப்படின்னு பார்க்குறோம். இதெல்லாமே என்னது ஒரு வினைத்தொகை. அதுக்கு இடையில அந்த வல்லெழுத்துக்கள் மிகாது. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க ஓடை என்னும் நூல் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னு வந்து கேட்டிருக்கிறாங்க. 59க்கு ஆன்சர் என்னது? தொடுவானம். இப்போ இதுக்கு முன்னால் நம்ம இந்த கொஸ்டின் பார்த்துருந்தோம். தொடுவானம் அப்படிங்கிற ஒரு நூலில் இருந்து தான் ஓடை அப்படிங்கிற ஒரு பாடப்பகுதி நமக்கு வந்து இடம்பெற்றுள்ளது. ஓகே, இதை எழுதியவர் யாரு? வாணிதாசன். அவர் தான் இந்த நூலை வந்து எழுதியிருக்கிறாரு. இவர் வந்து கவிஞரேறு பாவலர் மணி அப்படின்னு சிறப்பிக்கப்படக்கூடியவர் தான் வந்து இந்த வாணிதாசன். அது போக தமிழச்சி, கொடிமுல்லை, தொடுவானம், எழிலோவியம், குழந்தை இலக்கியம் போன்ற பல நூல்களையும் வாணிதாசன் அவர்கள் இயற்றியுள்ளார். நெக்ஸ்ட் பார்ப்போம். திருவுயில் சொல்லொடு தலால் வேண்டும் கோடிட்ட இடத்திற்கு சொல்லிற்கான இலக்கண குறிப்பு வந்து கேட்டிருக்கிறாங்க. இது எல்லாமே எதை பேஸ் பண்ணி வந்திருக்கு? அளபெடைகளை வந்து பேஸ் பண்ணி வந்திருக்கு. இதோட சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா செய்யுளிசை அளபெடை. அளபெடைனா என்னது? நீட்டி ஒழித்தல், அளபெடுத்தல் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஒரு செய்யுளில் வந்து கேட்கும்போது வந்து ஓசை இன்பத்துக்காக வந்து தான் அளபெடை வந்து நடக்கின்றது. அப்போ 3 வகையாக 2 வகையாக பிரிக்கிறாங்க. உயிரளபடை, ஒற்றளபடை. உயிரளபடை வந்து 3 வகையாக பிரிக்கிறாங்க. இன்னிசை அளபடை, செய்யுளிசை அளபடை, அதுக்கப்புறம் சொல்லிசை அளபடை. 3 வகையாக உயிரளபடை வந்து பிரிக்கிறோம். ஒற்றளைப்படை வந்து ஒற்றெழுத்துக்கள் வந்து அளபெடுப்பது ஒற்றளைப்படை அப்படின்னு சொல்கிறோம். இங்கே செய்யுளிசை அளபடை வந்து எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஈர் அசைகளாக இருப்பதுதான் வந்து செய்யுளிசை அளபடை அப்படின்னு வந்து சொல்கிறோம். செய்யுளிசை அளபடைனா என்னது? செய்யுளில் ஓசை குறையும் போது நெட்டெழுத்துக்கள் 7 அளபெடுப்பது தான் செய்யுளிசை அளபடை. இதோட வேறு பெயர் இசை நிறை அளபடை அப்படின்னு வந்து சொல்லப்படுது. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்ப்போம். அம்பேத்கர் தான் வணங்கும் 3 தெய்வங்களாக குறிப்பிடுபவை எவை அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. என்னது ஆன்சர்? பி. அறிவு, சுயமரியாதை, நன்னடத்தை. முதலாவது தெய்வம் அறிவு, இரண்டாவது தெய்வம் சுயமரியாதை, மூன்றாவது தெய்வம் நன்னடத்தை அப்படின்னு வந்து சொல்லப்படுது. ஓகேவா? அடுத்து பாருங்க 62 வழியில் நிலைமையான் வல்லுருவம் பெற்ற புலியின் தோல் போர்த்து மெய்ந்தற்று இக்குறளில் பயின்று வரும் அணி எது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இதோட சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா இல் பொருள் உவமை அணி. அப்போ இதுக்கான மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனத்தை அடக்கும் வல்லமை இல்லாதவர் மேற்கொண்ட வலிய தவக்கோலம் என்னன்னு பார்த்தீங்கன்னா புலியின் தோலை போர்த்தி கொண்டு பசு பயிரை மேய்ந்தது போன்றது அப்படின்னு சொல்லி இல்லாத ஒரு பொருளை வந்து கூறுவது தான் என்ன சொல்றாங்க? இல் பொருள் உவமை அணி. இல்லாத ஒரு பொருளை உவமைப்படுத்தி கூறுவது இல் பொருள் உவமை அணி அப்படின்னு வந்து சொல்றாங்க. அடுத்து பாருங்க ஆன்சர் வந்து இல் பொருள் உவமை அணி. அடுத்து பார்ப்போம். பொறுத்துக டைரக்ட் கொஸ்டின். பேரியால் என்னது? 21 நரம்புகள். அடுத்து என்னது? மகரையால் 19 நரம்புகள். அடுத்து சகோடையால் 14 நரம்புகள். ஆன்சர் என்னது? 3, 1, 2. ஆன்சர் சி. 63க்கு ஆன்சர் வந்து சி. அடுத்து பார்ப்போம். தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை யார் அப்படின்னு வந்து கேட்டுக்கிறாங்க. நம்ம கண்ணை மூடிட்டு ஆன்சர் பண்ணிடணும். இதெல்லாம் அயோத்தி தாசர். அவர் தான் வந்து தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகிறார். இவர் எப்போ பிறந்தார்? 1845 வந்து பிறந்தார். இவரோட இயற்பெயர் காத்தவராயன் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஒரு பைசா தமிழன் அப்படிங்கிற ஒரு இதழை வந்து தொடங்கியவர் தான் வந்து அயோத்தி தாசர் அவர்கள். எப்போ? 1907 தொடங்கினார். அதை ஒரு வருஷத்துக்கு அப்புறம் 1908 தமிழன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெயரை மாற்றினார். நெக்ஸ்ட் பார்ப்போம். கல்வி என்பது வருவாய் தேடும் வழிமுறை என்று அது மெய்மையை தேடவும் அறநெறியை பயிலவும் மனித ஆன்மாவுக்கு பயிற்சி அளிக்கும் ஒரு நெறிமுறையாகும் என்று கூறியவர் யார் அப்படின்னு வந்து கேட்டிருக்கிறாங்க. இதோட சரியான இது வந்து ஒரு பாக்ஸ் கண்டென்ட். ஓகேவா? ஆன்சர் வந்து விஜயலட்சுமி பண்டிட் அவர்கள். ஆன்சர் பி. இதெல்லாம் டைரக்ட் கொஸ்டின். ஓகேவா? அடுத்து பார்ப்போம். நோய் நாடி நோய் முதல் நாடி என்று கூறியவர் யார் அப்படின்னு வந்து கேட்டிருக்கிறாங்க. ஆன்சர் இதெல்லாமே வந்து டைரக்ட் கொஸ்டின். ஆன்சர் வந்து திருவள்ளுவர். ஓகேவா? ஆன்சர் என்னது? திருவள்ளுவர். சி.
வன்புகழ் மூவர் தன்பொழில் வரைப்பு என்று குறிப்பிடும் நூல் எது அப்படின்னு வந்து கேட்டிருக்கிறாங்க. இதோட சரியான விடை தொல்காப்பியம். அந்த மூவேந்தர்கள் தொடர்பாக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதில் இருக்கக்கூடிய வரிகள் தான் வந்து வன்புகழ் மூவர் தன்பொழில் வரைப்பு அப்படிங்கிறது. அடுத்து பாருங்க, வாரல் என்பது எவ்வகை வினைமுற்று அப்படின்னு வந்து கேட்டிருக்கிறாங்க. இதோட சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா வியங்கோள் வினைமுற்று. ஆன்சர் வியங்கோள் வினைமுற்று. அப்போ இந்த எப்படி வாரல் வந்து வியங்கோள் வினைமுற்றா வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட வினைமுற்று வியங்கோள் வினைமுற்றுக்கு வந்து விகுதிகள் வந்து என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கா, இய, இயர், அல். வாழ்க, வாழிய, வாழியர், வாரல், அதுதான் வந்து இதோட வினைமுற்று விகுதிகளாக வந்து இருக்கு. அப்போ வாரல் அப்படிங்கிறது எவ்வகை வினைமுற்றுன்னு பார்த்தீங்கன்னா வியங்கோள் வினைமுற்று. நெக்ஸ்ட் பார்ப்போம், திருக்குறளின் சிறப்பினை உணர்த்த திருவள்ளுவ மாலை என்னும் தனிநூல் ஒன்று இயற்றப்பட்டது. இந்நூலை டேஸ் புலவர்கள் வந்து இயற்றியுள்ளார்கள் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. 53 புலவர்கள் வந்து இதை வந்து இயற்றியுள்ளார்கள். 53 சி ஆன்சர். அப்போ திருவள்ளுவ மாலை அப்படிங்கிற நூலை எழுதியவர் வந்து இந்த மாலை நூலை கபிலர் வந்து எழுதியிருக்கிறாரு. இதில் வந்து 55 புலவர்கள் 55 பாடல்கள் வந்து பாடப்பட்டுள்ளது. அதில் வந்து 53 புலவர்களால் 55 பாடல்கள் வந்து பாடப்பட்டுள்ளது. இதில் வந்து கபிலர் வந்து ஒரு வரிகளை வந்து சொல்லியிருப்பாரு, ஒரு திணையளவு போதா சிறுப்புள் நீர் நீண்ட பனையளவு காட்டும் படித்தால் அப்படிங்கிற மாதிரி ஒரு வரிகள் வந்து அவர் இந்த நூலில் வந்து சொல்லியிருப்பாரு. சரியா, இது என்னன்னா திருக்குறளின் பெருமையை விளக்க எழுந்த நூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் திருவள்ளுவ மாலை. நெக்ஸ்ட் பார்ப்போம், அவர் தான் அந்த வரிகளை வந்து சொல்லியிருப்பாரு. சரியா, நெக்ஸ்ட் பார்ப்போம், அசலாம்பிகை அம்மையார் அவர்கள் பிறந்த ஊர் எது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா திண்டிவனத்துக்கு அருகில் உள்ள இரட்டனை தான் வந்து அவர் பிறந்தது. அசலாம்பிகை அம்மையார் பிறந்த ஊர். ஓகேவா, சரி, இவர் வந்து வேற என்னென்ன நூல்கள் வந்து எழுதியிருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆத்திசூடி புராணம், அதுக்கப்புறம் ஆத்திசூடி வெண்பா, திலகர் புராணம், அதுக்கப்புறம் குழந்தை சுவாமிகள் பதிகம் அப்படிங்கிற நூல்களை வந்து எழுதியிருக்கிறாங்க. அது போக காந்தி புராணம் அப்படிங்கிற நூல் வந்து 2034 பாடல்களுடன் காந்தி புராணத்தை வந்து இவர் வந்து இயற்றியுள்ளார். இவரை வந்து இக்கால ஔவையார் அப்படின்னு சொல்லி திருவிக்கா அவர்கள் புகழ்ந்து வந்து அவங்களை போற்றியுள்ளார். இது போக என்னன்னா ராமலிங்க சுவாமிகள் சரிதம் அப்படிங்கிற ஒரு நூல் 409 பாடல்கள் தன்னோட நூலில் வந்து இயற்றியுள்ளார். யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த அசலாம்பிகை அம்மையார் அவர்கள். இது எல்லாமே ஓல்டு புக்கில் இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸ். நெக்ஸ்ட் பார்ப்போம், உடுக்கை பற்றிய கூற்றுக்களை ஆராய்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இடை சுருங்கிய ஒரு கைப்பறை அப்படின்னு சொல்றாங்க. உடுக்கை அப்படிங்கிறது இடை சுருங்கிய கைப்பறை, சரிதான். அடுத்து என்னது, இதன் உடல் தோளால் ஆனதுன்னு சொல்லியிருக்காங்க. இது உடல் வந்து என்னது, பித்தளையால் ஆனது, பித்தளையால். அதுக்கடுத்து என்னது, வாய்ப்பகுதி மாட்டுத்தோளால் போர்த்தப்பட்டிருக்கும் சொல்லியிருக்காங்க. மாட்டுத்தோல் கிடையாது, ஆட்டுத்தோல். அப்புறம் தண்டுடுக்கை தாளந்தக்கை சாரணடம் பயில்வார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருநாவுக்கரசர், இது திருநாவுக்கரசர் இல்லை, சம்பந்தர், திருஞான சம்பந்தர் தேவாரத்தில் வந்து தேவார நூல்ல இருந்து இயற்றப்பட்டுள்ளது. ஓகேவா, அப்போ ஆன்சர் என்னது, ஃபர்ஸ்ட் 1 மட்டும்தான் வந்து சரி. ஆன்சர் வந்து சி 71, ஆன்சர் வந்து சி. நெக்ஸ்ட் பாருங்க, ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும் நன்றே நினைமின் நமனில்லை நானாமே என்று கூறியவர் யார் அப்படின்னு வந்து கேட்டிருக்கிறாங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு கோட். ஆன்சர் வந்து திருமூலர் அப்படிங்கிறவர் வந்து 63 நாயன்மார்களுள் ஒருவர் தான் வந்து திருமூலர் அப்படின்னு வந்து சொல்கிறோம். இவர் வந்து 10ஆம் திருமுறையை வந்து இயற்றியுள்ளார். இவர் இயற்றிய திருமந்திரம் அப்படிங்கிற ஒரு நூலில் 3000 பாடல்கள் வந்து உள்ளது. ஓகேவா, சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். அதுக்கடுத்து கீழ்கண்ட இணைகளை ஆராய்ந்து சரியானதை தேர்க அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. புலி அப்படிங்கிறது பரல், இது வந்து கதரும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. புலி பரல் கிடையாது, கதரும் கிடையாது, உருமும். அடுத்து பாருங்க, குரங்கு அப்படிங்கிறது குட்டி, இது வந்து அளப்பும் சொல்லியிருக்காங்க. இது வந்து குரங்கு குட்டின்னு சொல்லுவோம், அளப்பும், சரிதான். அடுத்து பாருங்க, ஆன்சர் வந்து பி. ஓகேவா, அடுத்து மீதம் உள்ளது பசு அப்படிங்கிறது கன்று அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து கதரும் சொன்னாங்க, கதரும் கிடையாது, கத்தும். அதுக்கடுத்து என்னது, கூகை அப்படிங்கிறது குளரும், சரியா, குணுகும் கிடையாது, புறாதான் குணுகும், கூகை வந்து குளரும் அப்படின்னு வந்து சொல்கிறோம். அப்போ ஆன்சர் என்னது சி. 73க்கு ஆன்சர் வந்து சி. அடுத்து 74 பாருங்க, கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்ந்து தவறானதை தேர்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மனித மூளை செல்களில் எண்ணிக்கை
10,000 கோடி அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்போ 100 பில்லியன் 10,000 கோடி இது வந்து சரிதான். மனித மூளைக்கு ஒரு நிமிடத்துக்கு 800 மில்லி குருதி வந்து தேவைப்படுகின்றது, இதுவும் கரெக்டு தான். சிறுமூளை நம் உடலின் அசைவுகளையும் உணர்ச்சிகளின் வளர்ச்சியையும் கட்டுப்படுத்துவது, இதுவும் சரியான ஸ்டேட்மெண்ட் தான். அடுத்து பாருங்க, சுஜாதாவின் இயற்பெயர் வந்து ராசேந்திரன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ராசேந்திரன் கிடையாது, ரங்கராஜன். இந்த மாதிரி தான் வந்து நம்மளுக்கு ட்விஸ்ட் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. சரியா? அப்போ நல்லா படிச்சிருந்தா தான் இதுக்கெல்லாம் ஆன்சர் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஆன்சர் வந்து டி. அடுத்து பாருங்க, திருப்பூர் பற்றிய கூற்றுகளை ஆராய்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. பரப்பளவில் தமிழ்நாட்டின் 2வது பெரிய நகரமாக விளங்குகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 2வது பெரிய நகரம் என்னது? ஈரோடு, திருப்பூர் கிடையாது. ஈரோடு தான் வந்து பெரிய நகரமாக இருக்குது. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து தவறு. நெக்ஸ்ட் பாருங்க, தேசிய அளவில் புகழ்பெற்ற காங்கேயம் காளைகள் இம்மாவட்டத்திற்கு பெருமை சேர்க்கிறது, இது சரியானது தான். அடுத்து, இந்தியாவின் முதல் ஆயத்த ஆடை பூங்காவான நேதாஜி ஆயத்த ஆடை பூங்கா இம்மாவட்டத்தில் அமைந்துள்ளது, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட், இதுவும் சரிதான். தமிழ்நாட்டின் ஹாலந்து என்று சிறப்பிக்கப்படுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டின் ஹாலந்து அப்படின்னு சொல்லிட்டு திண்டுக்கலை தான் வந்து சிறப்பிப்பாங்களே தவிர்த்து இதை வந்து சிறப்பிக்க மாட்டார்கள், இது வந்து தவறு. அப்போ ஆன்சர் என்னது? 2ம் 3ம் வந்து சரி, மற்ற 1ம் 4ம் தவறு. ஓகேவா? ஆன்சர் பி. அடுத்து பாருங்க, அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். தொல்காப்பியத்தில் உள்ள அதிகாரங்கள் மற்றும் இயல்களின் எண்ணிக்கை முறையே அப்படின்னு கேட்டிருக்காங்க. மொத்தம் தொல்காப்பியை இயற்றியது யார்? தொல்காப்பியர். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது. நமக்கு கிடைத்துள்ள நூல்கள், இலக்கண நூல்களில் முதலாக கிடைத்த நூல் தான் வந்து தொல்காப்பியம் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அப்போது இதோட இயல்கள் வந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகாரங்கள் அப்படிங்கிறது 3, இயல்கள் அப்படிங்கிறது 9. 3 அதிகாரங்கள் என்னது? எழுத்ததிகாரம், சொல்லதிகாரம், பொருளதிகாரம் அப்படின்னு சொல்லிட்டு 3 அதிகாரங்களாக தொல்காப்பியத்தை வந்து பகுத்துள்ளார்கள். அடுத்து பாருங்க, வேலுநாச்சியார் சிவகங்கையை மீட்ட ஆண்டு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் 1780 வந்து மீட்டார். ஓகே, இவர் வேலுநாச்சியார் அப்படிங்கிறவங்க ஒரு வீர பெண்மணி அப்படின்னு சொல்கிறோம். செல்லமுத்து சேதுபதி மற்றும் சக்கந்தி முத்தாத்தாள் அப்படிங்கிற இணையருடைய மகள் தான் வேலுநாச்சியார் அவர்கள். இவர்கள் வந்து 1730 வந்து இவர் வந்து பிறக்கிறார். எங்க ராமநாதபுரம் மாவட்டத்தில் வந்து பிறக்கிறாங்க. இவர் வந்து முத்துவடுகநாதர் அவர்களை வந்து மேரேஜ் பண்றாங்க. சாரி, 1730 முத்துவடுகநாதரை அவர்களை வந்து மேரேஜ் பண்றாங்க. இவர் வந்து சிவகங்கை சீமையை வந்து ஆண்டவர். அதுக்கப்புறம் 1772 ஆங்கிலேய படையெடுப்பு வந்து நடக்குது. அந்த ஆங்கிலேய படையெடுப்புல வந்து இந்த முத்துவடுகநாதர் அவர்களை கொல்றாங்க. அதுக்கப்புறம் 8 ஆண்டுகளாக போராடி 1780 மீண்டும் சிவகங்கையை மீட்கிறார் வேலுநாச்சியார். இவருக்கு உதவி புரிஞ்சதுன்னு பார்த்தீங்கன்னா ஹைதர் அலி அவர்கள் வந்து உதவி ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. இது போக அவருக்கு உதவி பண்ணது சின்ன மருது, பெரிய மருது அப்படின்னு சொல்ற மருது சகோதரர்கள் வந்து மிக பெரிய அளவில் அவர்களுக்கு உதவி புரிந்துள்ளார்கள். நெக்ஸ்ட் பார்ப்போம். சைவ திருமுறைகளில் திருமந்திரம் எந்த திருமுறையில் இடம் பெற்றுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து சி, 10ஆம் திருமுறையில் இடம் பெற்றுள்ளது. ஏற்கனவே நம்ம இப்போதான் நம்ம பார்த்தோம். திருமந்திரம் அப்படிங்கிறது 3000 பாடல்களை வந்து கொண்டது. திருமூலர் இயற்றிய நூல் தான் வந்து திருமந்திரம். நெக்ஸ்ட் பார்ப்போம். பின்வரும் கூற்று மற்றும் காரணம் ஆகியவற்றை ஆராய்க அப்படின்னு வந்து கொடுத்துருக்குறாங்க. ஃபர்ஸ்ட் கூற்று என்னது? இடைசங்க காலத்தில் தமிழகத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் கண்ணெழுத்துக்கள் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இடைசங்கம் கிடையாது, கடைசங்க காலத்தில் எழுதப்பட்டது தான் வந்து கண்ணெழுத்துக்கள்னு சொல்கிறோம். அடுத்து காரணம், சிலப்பதிகாரத்தில் இடம்பெறும் கண்ணெழுத்து படுத்த எண்ணு பல்பொதி அப்படிங்கிற ஒரு நூல், அந்த வரிகள் வந்து என்னும் தொடரால் அறியலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஆன்சர் என்ன வருது? கூற்று வந்து தவறு, காரணம் சரி. ஆன்சர் ஏ. 79ஓட ஆன்சர் வந்து ஏ. ஓகேவா? அடுத்து பார்ப்போம். நீலன் சிலையை அகற்றும் போராட்டத்தில் தம்முடைய 9 வயது மகளையும் ஈடுபடுத்தியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சலை அம்மாள் தான் வந்து இதோட சரியான விடை. அஞ்சலை அம்மாள். ஓகே, இந்த அஞ்சலை அம்மாளை வந்து தென்னாட்டின் ஜான்சி ராணி அப்படின்னு வந்து காந்தியடிகள் அவர்கள் வந்து புகழ்ந்து வந்து பேசுகிறார். தென்னாட்டின் ஜான்சி ராணி அப்படின்னு சொல்லிட்டு மிகவும் வீரம் கொண்ட ஒரு பெண்மணியாக அஞ்சலை அம்மாள் அவர்களை வந்து கருதுறாங்க. இது போக எங்கே பிறந்தார்னு பார்த்தீங்கன்னா கடலூரில் முதுநகரில் வந்து இவர் பிறக்கிறாரு. நிறைய போராட்டங்கள், வெள்ளையனை வெளியேறு, ஒத்துழையாமை இயக்கம், நீலன் சிலை அகற்றும் போராட்டம், இந்த மாதிரி நிறைய போராட்டங்களில் பங்கு கொண்டு தன்னோட மகளையும் அதில் வந்து ஈடுபடுத்துகிறாங்க. தன்னோட மகளோட சேர்ந்து சிறையில் இருக்கிறாங்க. சிறையிலுக்கு வந்து காந்தியடிகள் பார்க்க போன போது தன்னோட மகளை அவருடன் அனுப்பி வார்தா ஆசிரமத்துக்கு வந்து கூட்டிட்டு போறாங்க காந்தியடிகள் அவர்கள். அதற்கப்புறம் தான் வந்து காந்தியடிகள் அவர் இந்த குழந்தையை வளர்க்குறாங்க. அப்போதுதான் வந்து அஞ்சலை அம்மாள் அவர்கள் வந்து காந்தியடிகளை வந்து
வண்டியில் வந்து ஏற்றிட்டு போகிறாங்க ஆண் வேடம் அடிந்து. அதனால தான் அவங்கள என்ன சொல்கிறாங்க, தென்னாட்டின் ஜான்சி ராணி அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து புகழ்ந்து சொல்கிறாரு. நெக்ஸ்ட் பார்ப்போம். கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏற்கனவே நம்ம பார்த்த ஒன்று தான். 1900 அயோத்திதாசர் 1907ஆம் ஆண்டு சென்னையில் ஒரு பைசா தமிழன் என்னும் மாத இதழை தொடங்கினார் அப்படின்னு வந்து கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? கொஸ்டின் என்னது 81. அப்போது மாத இதழ் கிடையாது, இது வந்து வார இதழ். ஓகேவா? புதன்கிழமை மட்டும்தான் அந்த இதழ் வந்து வெளிப்படும். 1907. அப்போ இது வந்து தவறு. 1909ஆம் ஆண்டு ஒரு பைசா தமிழன் பெயரை தமிழன் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. நான் இப்போ தான் சொல்லியிருந்தேன், 1909 கிடையாது, ஒரு வருடம் கழித்து தமிழன் என்ற பெயர் மாற்றம் செய்யப்படுகிறது. அது 1908. அப்போ இதுவும் தவறு. அடுத்து பாருங்க, சென்னை தாம்பரத்தில் உள்ள சித்த ஆராய்ச்சி மையத்துடன் இணைந்த மருத்துவமனைக்கு அயோத்திதாச பண்டித மருத்துவமனை என்ற பெயர் சூட்டப்பட்டுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து சரியானது தான். அடுத்து புத்தரது ஆதிவேதம் என்பது அயோத்திதாசர் இயற்றிய நூல்களில் ஒன்று. இதுவும் சரியானது தான். அப்போ ஆன்சர் என்னது? கூற்றுகள் வந்து 3ம் 4ம் சரி. ஆன்சர் வந்து சி. 81க்கு ஆன்சர் வந்து சி. 1 2 தவறு, 3ம் 4ம் சரி. ஓகே, இது போக வேற என்ன நூல்கள் வந்து இயற்றியிருக்காரு? புத்தரத ஆதிவேதம், இந்திரதேச சரிதம், அதுக்கப்புறம் விவாக விளக்கம், புத்த சரிதப்பா அப்படிங்கிற புத்தர் சரித்திரப்பா அப்படிங்கிற நூல்களையும் இந்த அயோத்திதாசர் அவர்கள் இயற்றியுள்ளார். நெக்ஸ்ட் பார்ப்போம். இது என்ன? டைரக்ட் கொஸ்டின், பொறுத்துக கேட்டிருக்கிறாங்க. தோல்கருவி. தோல்கருவி அப்படிங்கிறது என்னது? ஓகே, தோல்கருவி என்னது? ஃபர்ஸ்ட் முழவு முரசு, இதுதான் வந்து தோல்கருவி. செகண்ட் பாருங்க, நரம்பு கருவி. நரம்புனா என்னது? யாழ், வீணை வந்து நரம்பு கருவி. இதை பார்த்தாலே நமக்கு ஆன்சர் பண்ணிடலாம். காற்று கருவிங்கிறது குழல், சங்கு அப்படிங்கிறது காற்று கருவி. 4 என்னது? கஞ்சக்கருவிகள். சாளரா, சேகண்டி அப்படிங்கிறது கஞ்சக்கருவிகள். அப்போ ஆன்சர் என்னது? 2 3 4 1. ஆன்சர் டி. நெக்ஸ்ட் பார்ப்போம். கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க அப்படின்னு வந்து கேட்டிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் என்னது? குணங்குடி மஸ்தான் சாஹிபுவின் இயற்பெயர் கான் அப்துல் காதர் அப்படின்னு வந்து கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? ஓகே, அப்போ கான் அப்துல் காதரா? சுல்தான் அப்துல் காதர். இவரோட இயற்பெயர் என்னது? சுல்தான். அடுத்து பார்ப்போம். சதுரகிரி, வட்டமலை, நாகமலை முதலிய மலைப்பகுதிகளில் தவம் இயற்றி ஞானம் பெற்றார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வட்டமலை கிடையாது, புறாமலை. புறாமலை. சதுரகிரி, புறாமலை, நாகமலையில் வந்து ஞானம் பெற்றார். எக்காலக்கண்ணி, மனோன்மணிக்கண்ணி, நந்தீஸ்வர கண்ணி முதலிய நூல்களை இயற்றியுள்ளார் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து சரிதான். அப்போ ஆன்சர் என்னது? 3 மட்டும் சரி. ஆன்சர் சி. 83க்கு ஆன்சர் சி. அடுத்து பார்ப்போம். அடுத்து, மின்னணு வாக்கு இயந்திரம் உருவாக்கும் பணியில் முக்கிய பங்காற்றியவர் யார்? இவர் யாரு? சுஜாதா தான் வந்து முக்கிய பங்காற்றினார். யாரு? ரங்கராஜன் என அழைக்கப்படக்கூடிய சுஜாதா அவர் தான் வந்து முக்கிய பங்காற்றினார். ஓகே, இது போக வேற என்ன நிறைய நூல்கள் வந்து எழுதியிருக்கிறாரு. என் இனிய எந்திரா, மீண்டும் ஜீனோ, அதுக்கப்புறம் ஸ்ரீரங்க தேவதைகள், தூண்டில் கதைகள் போன்ற பல நூல்களை இவர் வந்து இயற்றியுள்ளார் சுஜாதா அவர்கள். அடுத்து, கரூரை தமிழகத்தின் முதன்மையான உள்நாட்டு வணிக மையமாக குறிப்பிட்டுள்ள வெளிநாட்டு அறிஞர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. யாரு? தாலமி தான் வந்து வெளிநாட்டு அறிஞர். கரூரை வந்து முதன்மைப்படுத்தி சொல்லப்பட்டவர் கிரேக்க அறிஞர். இவர் வந்து ஒரு கிரேக்க அறிஞர். அடுத்து, வியங்கோல் வினைமுற்று பற்றிய சரியான கூற்றை தேர்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். எல்லாமே முக்கியம், இலக்கணம் தொடர்பான முக்கியமான கொஸ்டின் இது. ஃபர்ஸ்ட் என்னது? மூவிடங்களுக்கும் பொதுவாக வரும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இது என்னது? இது வந்து சரிதான், மூவிடங்களையும் குறிப்பதாக இருக்கும். அடுத்து என்னது? ஒருமை பன்மை வேறுபாடு உண்டுன்னு சொல்லியிருக்காங்க. வேறுபாடு கிடையாது வியங்கோல் வினைமுற்றுல, இல்லை. அப்போ இது வந்து தவறான கூற்று. அடுத்து பாருங்க, விகுதி பெற்றும் பெறாமலும் வரும். கண்டிப்பாக விகுதி வந்து பெற்றே வரும். ஓகேவா? அப்போ இது வந்து தவறு. ஏவல் வினைமுற்றுக்கு தான் விகுதி பெற்றும் பெறாமலும் வரும். வியங்கோல் வினைமுற்றுக்கு விகுதி பெற்றே வரும். அடுத்து பாருங்க, விதித்தல் பொருளில் வரும் வியங்கோல் வினைமுற்று படர்க்கை இடத்தில் வராதுன்னு சொல்லியிருக்காங்க. படர்க்கை கிடையாது, தன்மை இடத்தில் வராது. தன்மை இடத்தில் வராது. ஓகே, அப்போ ஆன்சர் என்னது? 86க்கு வந்து ஆன்சர் ஏ. 1 மட்டும்தான் சரி, மற்ற 3மே தவறு. இது போக என்ன பொருளில் வரும்? வாழ்த்துதல், வைதல், விதித்தல், வேண்டல் ஆகிய பொருட்களிலும் வரக்கூடியது தான் வந்து வியங்கோல் வினைமுற்று. இதோட விகுதிகள் என்னது? கா, இய, இயர், அல் அப்படிங்கிற விகுதிகள் வந்து பெற்று வருவது தான் வந்து வியங்கோல் வினைமுற்று அப்படின்னு வந்து சொல்கிறோம். நெக்ஸ்ட் பாருங்க, ஞாயிற்றை சுற்றியுள்ள பாதையை ஞாயிற்று வட்டம் என பழந்தமிழர் என் நூலில் வந்து குறிப்பிடுகிறது அப்படின்னு வந்து கேட்டிருக்கிறாங்க.
இது ஆன்சர் என்னது? இதெல்லாம் டைரக்ட் ஆன்சர், ஓல்டு புக்கில் இருக்க கொஸ்டின். ஓகேவா? புறநானூறில் வந்து உள்ளது. நெக்ஸ்ட் பார்ப்போம். பொறுத்துக. மார்பு, தலை, கழுத்து, மூக்கு, ஆயுதம், வல்லினம், மெல்லினம், உயிரெழுத்து. இது என்னது? எழுத்துக்கள் பிறக்கும் இடங்களை வச்சு இந்த கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. இந்த எழுத்துக்கள் பிறப்பை வந்து 2 வகையாக பிரிக்கிறாங்க. இடப்பிறப்பு, முயற்சி பிறப்பு அப்படின்னு சொல்கிறோம். இடப்பிறப்பு அப்படிங்கிறது நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய உறுப்புகளை வச்சு சொல்கிறது இடப்பிறப்பு. முயற்சி பிறப்பு அப்படிங்கிறது நம்ம அந்த எழுத்துக்கள் பிறப்பதற்கு உதவக்கூடிய உறுப்புகளை வந்து சொல்லுவது முயற்சி பிறப்பு அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இடப்பிறப்பு அப்படிங்கிறது என்னது? தலை, மார்பு, கழுத்து, மூக்கு, இது எல்லாமே இடப்பிறப்புக்கான ஒரு எக்ஸாம்பிள். முயற்சி பிறப்பு அப்படிங்கிறது பல், நா, இதழ், இது எல்லாமே என்னது? மேல்வாய், இது எல்லாமே முயற்சி பிறப்புக்கான ஒரு உறுப்புகள். அப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க, மார்பு. மார்பு எந்த இடத்துல இருந்து பிறக்கும்? வல்லினம். மார்பிலிருந்து பிறக்கக்கூடிய எழுத்துக்கள் வல்லின எழுத்துக்கள். தலை அப்படிங்கிறது ஆயுதம். ஆயுத எழுத்துக்கள் எதை அடிப்படையாக கொண்டு பிறக்கும்? தலையை அடிப்படையாக கொண்டு பிறக்கும். அடுத்து என்னது? கழுத்து. கழுத்துங்கிறது என்னது? உயிர் எழுத்துக்கள் கழுத்தை அடிப்படையாக கொண்டு பிறக்கிறது. அடுத்து என்னது? மூக்கு. மூக்குங்கிறது மெல்லின எழுத்துக்கள். மெல்லின எழுத்துக்கள் மூக்கில் இருந்து பிறக்கக்கூடியது. அப்போ 4. ஆன்சர் என்னது? 88க்கு ஆன்சர் வந்து பி. 2, 1, 4, 3. சரியா? ஓகே, நெக்ஸ்ட் பார்ப்போம். திருமந்திரத்தில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை எத்தனைன்னு கேட்டிருக்காங்க. நம்ம நிறைய தடவை இந்த கொஸ்டின் வந்து பார்த்துட்டோம். பாடல்களின் எண்ணிக்கை 3000 பாடல்கள் வந்து திருமந்திரத்தில் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. திருமூலர் எழுதியது. அடுத்து பார்ப்போம். கீழ்கண்ட இணைகளை ஆராய்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்னது? நாடக உலகின் இமயமலை யாரு? சங்கரதாஸ் சுவாமிகள் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, இது வந்து சரிதான். ஓகேவா? இது வந்து சரி. அடுத்து பாருங்க, தமிழ் நாடக தலைமை ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பம்மல் சம்பந்தனார். தலைமை ஆசிரியர் யார்? அவரும் சங்கரதாஸ் சுவாமிகள் தான். ஓகேவா? இது வந்து தவறு. சங்கரதாஸ் சுவாமிகள். ஓகே, அடுத்து பாருங்க, தமிழ் நாடக தந்தை வந்து பரிதிமார் கலைஞர்னு சொல்லியிருக்காங்க. தந்தை யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பம்மல் சம்பந்தனார் தான் வந்து தந்தை. பம்மல். அப்போ ஆன்சர் என்னது? முதல் கூற்று இணை மட்டும்தான் சரி. அப்போ இணை 1 சரி, 2, 3 தவறு. நெக்ஸ்ட் பார்ப்போம். கம்பராமாயணம் எத்தனை காண்டங்களை கொண்டது? இதெல்லாம் என்னது? கண்ண மூடிட்டு ஆன்சர் வந்து பண்ண வேண்டிய கொஸ்டின். ஆன்சர் என்னது? 6 காண்டங்களை கொண்டது. கம்பர் இயற்றிய நூல் கம்பராமாயணம். வடமொழியில் வால்மீகி இயற்றிய நூலிலிருந்து தழுவி எடுக்கப்பட்டது தான் வந்து கம்பராமாயணம். 6 காண்டங்களை உடையது. என்னெல்லாம் வந்து? பாலகாண்டம், அயோத்தியா காண்டம், ஆரண்ய காண்டம், கிட்கிந்தா காண்டம், சுந்தர காண்டம், யுத்த காண்டம் அப்படின்னு 6 காண்டங்களை வந்து கொண்டது. 7வது காண்டம் அப்படிங்கிறது உத்தர காண்டம். அது வந்து ஒட்டக்கூத்தர் வந்து எழுதியிருக்கிறாரு. நெக்ஸ்ட் பார்ப்போம். விடுபட்டதை தேர்வு செய்க. பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் களந்தீமையால் திரிந்தற்று. இது என்னது? ஒரு திருக்குறள் கொஸ்டின். ஆன்சர் சி. அதனால தான் திருக்குறளை டெய்லி ஒரு 10 குறள்கள் வந்து ரீட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஆன்சர் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்ப்போம். பொறுத்துக. டைரக்ட் கொஸ்டின் தான், ரொம்ப ஈஸியான கொஸ்டினும் கூட. ஃபர்ஸ்ட் என்னது? தூத்துக்குடி. தூத்துக்குடி வந்து எதற்கு பெயர் போனது? முத்துக்களுக்கு வந்து பெயர் போனது. முத்து நகரம்னு சொல்லுவோம். செகண்ட் என்னது? சிவகாசி. சிவகாசி என்ன சொல்லுவாங்க? குட்டி ஜப்பான் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நேரு அவர்கள் வந்து சொல்லியிருப்பாரு. அடுத்து மதுரை. மதுரை வந்து தூங்கா நகரம், கூடல் நகர் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. தூங்கா நகரம் ஏன்னா இரவிலும் கூட அங்கே வந்து நிறைய சந்தைகள் வந்து நடக்கும், பூச்சந்தைகள்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. தூங்கா நகரம். அடுத்து திருவண்ணாமலை அப்படிங்கிறது தீபம் ஏற்றக்கூடியது, அதனால தீப நகரம். அப்போ 93. இதோட ஆன்சர் என்ன? 3, 1, 3, 1, 2, 4. 3, 1, 2, 4. ஆன்சர் வந்து பி. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. செவ்விந்தியர்கள் நிலத்தை. 93க்கு ஆன்சர் வந்து பி. ஓகே, நெக்ஸ்ட் செவ்விந்தியர்கள் நிலத்தை என்னவாக மதிக்கிறனர்? தாயாக மதிக்கின்றனர். இதெல்லாம் வந்து டைரக்ட் கொஸ்டின் தான். ஓகேவா? தாயாக மதிக்கின்றனர். இந்த நூல் வந்து எதுனா தமிழக பழங்குடிகள் அப்படிங்கிற நூல்ல இருந்து இது வந்து எடுக்கப்பட்டுள்ளது. பக்தவச்சல பாரதி தான் வந்து எழுதியிருக்கிறாரு. நெக்ஸ்ட் பார்ப்போம். பாரதிதாசன் அவர்களின் காலம் என்ன? டைரக்ட் கொஸ்டின். இதெல்லாம் வந்து ஃபேக்ட்ஸ். ஓகேவா? ஓகே, 29/4/1891 இருந்து இவரோட பீரியட் என்னது? 21/4/1964 வரை. டி ஆன்சர். இப்போ பாரதிதாசனை பற்றி நமக்கே தெரியும். கனகசபை லக்குமி அம்மையார் தான் அவர்களுடைய பெற்றோர். இவர் வந்து இவரை வந்து என்ன சொல்லுவோம்? சுப்புரத்தினம் அப்படின்னு சொல்லுவோம். புதுச்சேரியில் பிறந்தவர் தான் நம்மளோட பாரதிதாசன் அவர்கள். ஓகே, இவர் வந்து
தந்தை பெரியாரோட பகுத்தறிவு சிந்தனைகளை வந்து பாடல்களாக கவிதைகள் வடிவில் வந்து தந்தவர் தான் நம்மளோட பாரதிதாசன் அவர்கள். நிறைய நூல்கள் வந்து எழுதியிருக்கிறார். பிசிராந்தையார் அப்படிங்கிற சாகித்ய அகாடமி நூல் வந்து இவர் வந்து எழுதிய நூல் தான். அடுத்து பாருங்க, ஒரு வினைமுற்று எச்ச பொருள் தந்து மற்றொரு வினைமுற்றை கொண்டு முடிவது என்னது? முற்றெச்சம். ஆன்சர் வந்து சி. படித்தனல் அப்படி நம்ம ஏற்கனவே ஒரு பொருத்துகளில் பார்த்தோமா, அதுதான் முற்றெச்சத்துக்கான எக்ஸாம்பிள். ஒரு வினைமுற்று எச்ச பொருள் தந்து மற்றொரு வினைமுற்றை கொண்டு முடிவது முற்றெச்சம். நெக்ஸ்ட் பாருங்க, ஏழ்கடல் வைப்பினும் தன்மனம் வீசி இசை கொண்டு வாழியவே என்று தமிழை வாழ்த்தி பாடியவர் யார் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து பாரதியார். இதெல்லாம் என்னது? முக்கியமான வரிகள், பாரதியார் தொடர்பான முக்கியமான வரிகள். சரியா? அப்போ இது எதுல இருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாரதியாரோட கவிதைகள், பாரதியார் கவிதைகள்ல இருந்து தமிழ் மொழி வாழ்த்து அப்படிங்கிற தலைப்புல இந்த பாடல் வரிகள் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க, காலம் காட்டும் இடைநிலையும் பெயரச்ச விகுதியும் மறைந்து வரும் பெயரச்சம் என்னன்னா, அது வந்து வினைத்தொகை. வினைத்தொகை வந்து காலம் காட்டும் இடைநிலையும் பெயரச்ச விகுதியும் மறைந்து வரும் பெயரச்சம். இதை வந்து காலம் கறந்த பெயரச்சம் தான் வந்து வினைத்தொகை அப்படின்னு வந்து சொல்றாங்க. எந்த நூலில் பார்த்தீங்கன்னா நன்னூலில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஓகேவா? ஓகே, எக்ஸாம்பிள் வந்து ஊறுகாய், ஏற்கனவே நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா? ஊறுகாய், வளர்த்தமிழ், இதெல்லாமே வினைத்தொகைக்கான எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் பாருங்க, ஓகே, செய்யுளுக்கும் மரபுக்கும் உள்ள தொடர்பை பற்றி கூறியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இதோட ஆன்சர் வந்து தொல்காப்பியர். இதெல்லாமே என்னது? டைரக்ட் கொஸ்டின். தொல்காப்பியர். இது வந்து ஒரு பாக்ஸில் கொஸ்டின், அந்த இது பாடல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலே மேலே பாக்ஸில் வந்து கொடுத்துருப்பாங்க. அதுவும் படிக்கணும், அதை விடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த கொஸ்டின் வந்து எடுத்திருக்கோம். நெக்ஸ்ட், பொன் பிளஸ் சிலை பொற்சிலை, இது எவ்வகை புணர்ச்சி அப்படின்னு வந்து கேட்டிருக்கிறாங்க. ஆன்சர் என்னது? மெய் முதல் புணர்ச்சி அப்படின்னு சொல்கிறோம். புணர்ச்சினா நமக்கு தெரியும், உயிர் நிலைமொழியோட ஈற்றெழுத்து வருமொழியோட முதல் எழுத்தும் வந்து சேருவது தான் வந்து புணர்ச்சி அப்படின்னு வந்து சொல்கிறோம். இப்போ இந்த இடத்துல எப்படி கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொன் பிளஸ் சிலை, இதுல என்னது? நிலைமொழியோட ஈற்றெழுத்து, இது வருமொழியோட முதல் எழுத்து, இது என்னது? ஒரு மெய் எழுத்து. அப்போ மெய் முதலாக வந்துள்ளது. அதுக்கடுத்து என்னது? சிலை. சி அப்படிங்கிறது என்னது? இச்சு பிளஸ் இ அப்படின்னு. அப்போ இச்சு அப்படிங்கிறது முதலாக வந்துள்ளது. அதனால இது மெய் முதல் புணர்ச்சி அப்படின்னு வந்து சொல்றோம். மெய் முதல் மெய் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அப்புறம் உயிரீற்று புணர்ச்சிக்கு வந்து எக்ஸாம்பிள் பாருங்க, சிலை பிளஸ் அழகு, சிலை பிளஸ் அழகு. அப்போ உயிர் ஈற்று அப்படின்னு வந்து சொல்கிறோம். அதுக்கடுத்து மெய் முதல் அப்படிங்கிறது இச்சு அப்படிங்கிற எழுத்து வந்து மெய்யெழுத்து வர்றதுனால மெய் முதல் புணர்ச்சி. உயிரீற்று புணர்ச்சிக்கு சிலை பிளஸ் அழகு அப்படின்னு வந்து சொல்கிறோம். அதே மாதிரி உயிர் முதல் புணர்ச்சிக்கு வந்து பொன் பிளஸ் வண்டு, பொன் பிளஸ் உண்டு, உண்டு அதுக்கடுத்து இயல்பு புணர்ச்சி நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி தாய் பிளஸ் மொழி தாய்மொழி, தாய் பிளஸ் மொழி. இது வந்து என்னது? இயல்பாக புணரக்கூடியது தாய் மொழி, எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் புணரக்கூடியது தான் வந்து தாய்மொழி அப்படின்னு வந்து சொல்கிறோம். இதோட சரியான விடை என்னது? மெய் முதல் புணர்ச்சி, டி ஆன்சர். ஓகே, நம்ம 8th ஸ்டாண்டர்டோட இது ஃபுல்லாக டிஸ்கஷன் வந்து பார்த்துட்டோம். நல்லா படிங்க, நல்லா உட்காந்து நல்லா 9th ஸ்டாண்டர்ட் நெக்ஸ்ட் உள்ள இதுக்கும் வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஒரு செகண்ட் கூட வந்து வேஸ்ட் பண்ணாமல் குரூப் 4க்காக நீங்கள் படிங்க. ஜூன் 9th நிம்மதியாக வந்து நீங்கள் தூங்குவீங்க. ஓகேவா? சரி, அதோட ஃபஸ்ட் மார்க் எடுத்திருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 6th and 7th எடுத்துருக்கவங்களுக்கு என்னோட கங்க்ராச்சுலேஷன்ஸ் வந்து நான் சொல்லிக்கிறேன். இதே மாதிரி நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். நல்லா படிங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.